காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ரிவெஞ்ச் இருக்க போன ஹீரோயின் மேலே ஹீரோக்கு எப்படி காதல் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ட்ராமா. ரீசெண்டாக என்னோட சாய்ஸில் தான் எல்லா ட்ராமாஸுமே நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சேஞ்சுக்காக உங்ககிட்ட சாய்ஸ் கேட்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் மினி ட்ராமா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் அந்த ட்ராமாவோட டைட்டில் போடுங்க. நான் அதை பார்த்துட்டு நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் சூசைட் பண்ணிக்க போகிற ஹீரோயினை காமிக்கிறாங்க. பில்டிங்லேருந்து கீழே குதிக்க போறா. அவள் இந்த முடிவு எடுக்கிறதுக்கான 2 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அவள் ஹோட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அங்கே ஒரு பர்சன் அவளோட கன்சர்ன் இல்லாமல் அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான். அதனால அவள் ரொம்பவே அப்செட்டில் இருக்கா. செகண்டு ஹீரோயினோட அம்மாவை காணும். அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் நினைக்கிறா. அம்மா இல்லாத உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் யார் இருக்கா அப்படின்னு கீழே குதிக்க போறா. அந்த டைமில் அவளுக்கு கால் வருது. ஆல்ரெடி அம்மாவை காணும்னு ப்ரைவேட் டிடெக்டிவ் கிட்ட காசு கொடுத்து அதை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கா. இப்போ அவங்களும் கால் பண்ணி உங்க அம்மா இன்னும் சாகல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப எங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அது உங்க சி ஃபேமிலிக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா லாஸ்ட்டா உங்க அம்மாவ மீட் பண்ணது அவங்க தான் அப்படிங்கிற மாரி டிடெக்டிவ் சொல்றாரு. ஸோ இப்போ ஹீரோயினும் நேரா வீட்டுக்கு போறா. அங்க போனதும் அப்பா கிட்ட அம்மாவ பத்தி தான் கேட்குறா. என்னோட அம்மாவ எங்க? எங்க அம்மாவ எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? உடனே என்கிட்ட குடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. நான் உன்னோட அப்பா, மரியாதை குடுத்து பேசு அப்படின்னா, என் அப்பாவா இருக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அடியும் வாங்குறா. இப்போ ஸ்டெப் மதரும் வராங்க. நீ வில்லேஜ்ல 10 இயர்ஸ் இருந்ததுனால உனக்கு மேனர்ஸும் தெரியாம போச்சா? அப்பா கிட்ட எப்படியா பேசுவ? அப்படிங்கிற மாரி அவங்க வந்து பேசுறாங்க. நான் என் அம்மாவ தேடி தான் வந்திருக்கேன். என் அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததும் எங்கள இந்த வீட்ட விட்டு விரட்டிட்டீங்கல்ல. அதனால தானே நான் வில்லேஜுக்கு போனேன். இப்போ என் அம்மாவையும் நான் என் கூட கூட்டிட்டு போறேன். என் அம்மாவ எங்க? அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு நிக்கிறா. நீ வர்றதுக்கும் போறதுக்கும் இந்த சி ஃபேமிலி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் இங்க வந்து இவள ரெடி பண்ணுங்க. சீக்கிரமே ஜோ ஃபேமிலில வந்து பிக்கப் பண்றதுக்காக ஆட்கள் வந்துருவாங்க. அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி ஜோ ஃபேமிலிக்கும், சி ஃபேமிலிக்கு இடையில மேரேஜ் அக்ரீமெண்ட் இருந்திருக்கு. இப்போ செரீனா சிக்கும், மைக்கேல் ஜோக்கும் தான் மேரேஜ் நடக்கணும். ஆனா என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, 1 வீக் முன்னாடி செரீனா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு கார தாறுமாறா ஓட்டி அந்த மைக்கேலோட தங்கச்சி மேல வண்டி ஏத்திட்டா. அந்த ஆக்சிடென்ட்டால அந்த மைக்கேலோட தங்கச்சி இப்போ அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருக்கா. அப்படி இருந்தும் மைக்கேல் சொல்லிட்டான், "நான் இதுக்காக உங்கள ரிவெஞ்ச் எடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலா பிளான் பண்ண மாதிரியே மேரேஜ் நடக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்கான். "நான் என் பொண்ண பார்த்து பார்த்து வளர்த்தேன். அந்த மைக்கேலுங்கிறவனுக்கு தங்கச்சிய ரொம்பவே பிடிக்கும். அவன் ஒரு ரூத்லெஸ்ஸான பெர்சன். கண்டிப்பா அவன் ரிவெஞ்சுக்காக என் பொண்ண கொடுமைப்படுத்துவாங்கிறது எனக்கு தெரியும். அதனால அந்த பிளேஸ்க்கு நீ தான் மேரேஜ் பண்ணிட்டு போக போற." அப்படிங்கிற மாரி ஸ்டெப் மதர் சொல்றாங்க. அவளுக்கு பதிலா நான் பழி ஏத்துக்கணுமா? என்னால முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹனி பாருங்க அவ ஒத்துழைக்க மாட்டேங்கிறா. அப்போ நம்ம செரீனாவோட நிலைமை என்ன ஆகும்? அப்படிங்கிற மாரி ஸ்டெப் மதர் பேசுறாங்க. இப்ப அப்பாவும் ஹீரோயின அடிச்சு பணிய வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஏதோ நீயும் செரீனாவும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க. அதனால தான் உனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. இல்லன்னா உன்னால ஜோ ஃபேமிலிக்குலாம் மேரேஜ் பண்ணிட்டு போக முடியுமா? அதனால ஒழுங்கா இந்த அரேஞ்ச்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்படிங்கிற மாரி அப்பா சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க இல்லெஜிட்டிமேட் பொண்ணையும், இந்த வுமனையும் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க. ஜஸ்ட் 3 டேஸ்ல எங்க அம்மா மாயமான முறையில காணாம போயிட்டாங்க. அப்புறம் என்னையும் தனியா வில்லேஜ்ல கொண்டு போய் விட்டீங்க. என்ன பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. நான் இப்ப என் அம்மாவ தேடி வந்திருக்கேன். இப்பவும் என்ன உங்க பொண்ணுக்காக பலி குடுக்க பார்க்குறீங்க? ஒரு அப்பாவா இருக்கிறதுக்குலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது போலயே! அப்படின்னு இப்ப ஸ்டெப் மதரும் ஒரு செயின் எடுத்து காமிக்கிறாங்க. அது ஹீரோயினோட அம்மா தொலைஞ்சு போகும்போது போட்டிருந்த செயின். அத பார்த்ததும் இது எங்க அம்மா போட்டிருந்தது. அப்ப எங்க அம்மா எங்க? அப்படின்னு கேட்டா, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பட் நீ நாங்க சொன்னத பண்ணா தான் உங்க அம்மாவோட பிளேஸ உன்ட்ட சொல்ல முடியும். அப்படிங்கிற மாதிரி இவங்க மிரட்ட ஹீரோயினும் மேரேஜ அக்செப்ட் பண்ணிக்கிறா. மைக்கேல் ஜோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் ஹீரோயின மேரேஜ் பண்ணியிருக்கான். இப்போ வந்துட்டு வெல்கம் டூ ஹெல் அப்படின்ட்டு அவளும் ஒரு பார்க்கு இழுத்துட்டு போறான். அங்க நெறைய ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. "என்ன மாஸ்டர் எங்கள பார்க்க வந்திருக்கீங்களா?" அப்படின்னு அவங்க கேட்கும்போது, "உங்களுக்காக தான் இத கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க." அப்படின்னு ஹீரோயின அவங்க கிட்ட தள்ளி விடுறான். அவளும் "இது இல்லீகல், கிரைம்" அப்படின்னு சொன்னா, "என்கிட்ட நீ அத பத்தி பேசுறியா? நீ பண்ண வேலைய கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோ போறான். இங்க உள்ள ஹீரோயினும் "என்ன விடுங்க, விடுங்கன்னு" கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சவுண்ட் கேட்கும்போது அவனுக்கு நேத்து நைட் நடந்தது தான் ஞாபகம் வரும். அவனும் ஒரு பொண்ண இந்த மாரி தான் ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருப்பான். அதுக்காக இப்போ கில்ட்டியாவும் ஃபீல் பண்றான். இப்போ ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்க, அங்க வந்து எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொல்றா. ஹீரோயின் கோவத்துல அவன அடிக்கிறா. "நான் கிரைம் பண்ணதா உனக்கு தோணுச்சுன்னா, என்ன பிரிசன்ல போடு. இப்படி என்ன அவமானப்படுத்தாத." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவன் கேட்க வந்தது என்னன்னா, "நேத்து நைட்டு 10:00 நீ எங்க இருந்த?" அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கும் அந்த மேட்டர பத்தி பேசுறதுல விருப்பம் இல்ல. "அது எதுக்கு நீ கேட்குற?" அப்படின்னு கேட்டா, "நான் கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. நேத்து நைட்டு 10:00 நீ எங்க இருந்த?" அப்படின்னு திரும்பவும் கேட்குறான். ஹீரோயின் நான் வீட்ல இருந்தேன்னு சொல்றா. அதுல இவனுக்கு நம்பிக்கை இல்ல. "உண்மைய சொல்லு. நைட்டு 10:00 நீ எங்க இருந்த?" அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கான்.
இந்த டைம் ஒரு ஒர்க்கர் வந்து, "மாஸ்டர் நீங்க தியேட்டர் பொண்ண நாங்க கண்டுபிடிச்சுட்டோம்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஹீரோவ கிட்ட, "நேத்து நைட்டு நீ தாங்க ஒர்க் பண்ணியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நான் தான் 3 ஃப்ளோருக்கு நேத்து இன்சார்ஜ்" அப்படின்னு சொல்றா. அவளோட நேம் ஜியா. "நேத்து நைட்டு அவளோட டியூட்டி தான். பட் எனக்கு எமர்ஜென்சியா வெளிய ஒர்க் இருக்கு. அதனால நீ எனக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆயிக்கிறியா? இன்னைக்கான வேஜஸையும் நான் உனக்கே குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நேம் பிளேட்ட குடுத்துட்டு அவ கிளம்பியிருப்பா. அதனால ஹீரோயின் அந்த பிளேஸ்ல ஒர்க் பண்ணியிருந்திருப்பா. அந்த நேம் பிளேட்ட வச்சு தான் ஹீரோவோட சைட்ல இந்த பொண்ண கூட்டு வந்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு தான் தெரிஞ்சதும், ஹீரோ அவள பக்கத்துல வந்து உட்கார சொல்றான். "நீ இனி என்னோட உமன். நான் உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அப்போ ஜோ ஃபேமிலியோட யங் மாஸ்டர நான் மேரேஜ் பண்ணிக்கலாமா? அப்போ நானும் ரிச் லேடி ஆயிருவேன் அப்படிங்கிற மாரி அவ சந்தோஷப்படுறா. இந்த டைம் ஹீரோவும் அவள இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வரா. "நீயா?" அப்படின்னு ஜியா அவள பார்த்து கேட்க, நான் சி ஃபேமிலியோட மூத்த பொண்ணு" அப்படின்னு ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. "உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி அறிமுகம் இருக்கா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, அவளும் "ஆமா. நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள ஏதோ அவ அஃபெண்ட் பண்ணியிருந்தா எனக்காக அவள மன்னிச்சுக்கோங்க." அப்படிங்கிற மாதிரி இங்க ஜியா சொல்றா. "நீ என்னோட வுமன். இந்த மாதிரி பேட் வுமன்க்காக என்ட்ட பேசாத." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். இந்த டைம் ஹீரோயினும், "ஜியா உங்களோட வுமன் தானே? அப்போ என்ன டிவோர்ஸ் பண்ணிடுறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. "டிவோர்ஸ பத்தி நீ பேசுறியா? உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுக்காகன்னு நினைக்க? உன்ன டார்ச்சர் பண்றதுக்காக. லாஸ்ட் வரைக்கும் என்கிட்ட இருந்து நீ டார்ச்சர் அனுபவிக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்ப எண்ட் பண்ற முடிவு என்னோட கையில தான் இருக்கு. நான் உன்ன ஃபுல்லா டார்ச்சர் பண்றதுக்காக தான் இங்க வச்சிருக்கேன். நீ ஜஸ்ட் மேரேஜ் பண்ணதுனால என் ஃபேமிலியோட யங் மிஸ்ட்ரஸ்ன்னு நெனச்சுக்காத. ஜஸ்ட் நீ ஹெல்த்த ஃபேஸ் பண்ண தான் இங்க இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சவுக்கு கொண்டு வர சொல்றான். "உன்னோட பிளேஸ அவ எடுத்திருக்கால்ல. அதனால நீயே வந்து அவள அடிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி ஜியாவ கேட்குறான். அவளும் "இல்ல யங் மாஸ்டர் வேண்டாம்" அப்படிங்கிற மாரி சொல்றா. அப்போ "நானே அவள அடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, "இல்ல நான் அடிக்கிறேன்" அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, "நீ வலிக்கிற மாரி ஆக்ட் பண்ணு" அப்படின்னு சொல்றா. சரி ஃப்ரெண்டு தானேன்னு பார்த்தா, உண்மையாவே அடிக்கிறா. ஹீரோயினுக்கும் ரொம்பவே வலிக்குது. "நீ என்ன பண்ற?" அப்படின்ட்டு அவள பார்த்து மொறச்சா, "நீ என்னோட பிளேஸ் எடுத்திருக்கல்ல, அதனால தான் உனக்கு இந்த அடி" அப்படின்னு திரும்ப அடிக்க போறா. "இதே பெயின நானும் உனக்கு குடுக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு ஹீரோயின் சவுக்கு புடிங்கிட்டு அடிக்க போறா. அப்போ ஹீரோ வந்து தடுக்குறான். "எப்படி நீ அடி வாங்கிட்டே இருந்தா எப்படி ஃபன்னா இருக்கும்? இந்த மாதிரி நீ ரெசிஸ்ட் பண்ணா தான் எனக்கும் உன்ன டார்ச்சர் பண்றது நல்லாருக்கும். அப்புறம் இவளுக்கு சாப்பாடு, தண்ணி எதுவும் குடுக்காதீங்க. மருந்து குடுக்காம ரூம்ல அடைச்சு போடுங்க" அப்படின்னு ஒர்க்கர்ட்ட சொல்லி அனுப்புறான். "இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்றதுக்கு பதிலா என்ன கொன்னு போட்டுறேன்" அப்படின்னு ஹீரோயினும் கத்திட்டு போறா. இந்த டைம் ஒரு மெய்ட் வந்து, "மாஸ்டர் ஓல்ட் லேடி வந்திருக்காங்க. உங்க ஒய்ஃப மீட் பண்றதுக்காக" அப்படிங்கிற மாரி சொல்ல, இப்ப எல்லாரும் அவங்கள மீட் பண்ண போறாங்க. அந்த பாட்டிக்கு ஹீரோயின பிடிக்கல. "உனக்கு மேனர்ஸ் இருக்கா இல்லையா? நீ தானே சி ஃபேமிலியோட மூத்த பொண்ணு. இங்க ஜோ ஃபேமிலிக்கு வந்திருக்க. உன்கிட்ட மேனர்ஸே இருந்த மாரி தெர்ல. உங்க அம்மா உனக்கு என்ன சொல்லி வளர்த்தா?" அப்படிங்கிற மாரி திட்டுறாங்க. "என் அம்மாவ இன்சல்ட் பண்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. "இது ஜோ ஃபேமிலி. இங்க வந்துட்டனா எங்களோட ரூல்ஸ தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு எல்டர்ஸ்க்கு டீ ஆஃபர் பண்ணணும். இது கூட உனக்கு தெரியாதா?" அப்படிங்கிற மாரி அந்த பாட்டி கத்துது. பக்கத்துல நிக்கிற ஜியாக்கும் செம ஜாலியா இருக்கு ஹீரோயின் திட்டு வாங்குறது. "அதான் பாட்டி சொல்றாங்கல்ல, போய் டீ ரெடி பண்ணு" அப்படின்னு அவளும் சொல்றா. "என்ன இன்னும் அசையாம நிக்கிற? நீல் டவுன் போடு" அப்படிங்கிற மாதிரி அவள திட்டுறாங்க. "என் அம்மாவ இன்சல்ட் பண்ணவங்க முன்னாடி நான் நீல் டவுன் போட மாட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ என்னடா பொண்டாட்டிய கட்டிட்டு இருந்த? அவ ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. உனக்கு இன்னைக்கு நான் ரூல்ஸ் எல்லாத்தையும் கத்துக் குடுக்குறேன்" அப்படின்னு இப்ப சர்வன்ட்ஸ கூப்பிட்டு ஹீரோயின அடிக்க சொல்றாங்க. அந்த டைம் ஒரு ஆன்டி வராங்க. இவங்க ஹீரோவோட ஸ்டெப் மதர். "நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்கிட்ட யாரும் இன்ஃபார்ம் பண்ணலையே" அப்படின்னு ஹீரோயின பார்க்குறாங்க. "இதான் ஹீரோ மேரேஜ் பண்ண பொண்ணா? பார்க்க ஒண்ணும் இம்ப்ரெசிவா இல்ல தான்" அப்படின்னு சொல்ல இங்க ஜியாக்கு ஹேப்பியா இருக்கு. அப்படியே அவ இம்ப்ரெசிவா இல்லனாலும் அவ என்னோட மருமக. அவளுக்கு என்ன சொல்லிக் குடுக்கணும்னாலும் நான் தான் அவளுக்கு டீச் பண்ணணும். நீங்க கிடையாது. அப்படின்னு பாட்டுக்கிட்டே ஹீரோயினுக்காக ஏத்து பேசுறாங்க. "இது ஜோ ஃபேமிலி. நான் அவளுக்கு ரூல்ஸ சொல்லிக் குடுக்குறேன். நீ அவுட் சைடர். இதுல இன்வால்வ் ஆகாத" அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜோ ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆக போற நிலைமையில இருக்கும்போது, நான் தான் இந்த ஃபேமிலிய காப்பாத்துனேன். அப்புறம் எப்படி என்ன அவுட் சைடர்ன்னு சொல்றீங்க? அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அப்படிங்கிற மாரி பாட்டிக்கிட்ட பேசுறாங்க. "ஆன்டி ஹீரோயின் மேல தான் தப்பு. அவ தான் பெரியவங்களுக்கு டீ ஆஃபர் பண்ணல" அப்படிங்கிற மாரி ஜியா வந்து பேசுறான். "ஆமா இது யாரு?" அப்படின்னு கேட்டா, "இவ என்னோட வுமன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "ஒரு ஸ்டெப் மதரா இருந்து நான் உனக்கு எந்த மாரல்ஸுமே கத்துக் குடுக்கலையா? இந்த மாரி ஒரு பேட் பெர்சனா இருக்க" அப்படின்னு ஹீரோவ பார்த்து திட்டுறாங்க. அடுத்து ஜியாவ பார்த்து, "ஒரு புத்திசாலியான பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஒரு மேரிட் மேன் பக்கத்துல நெருங்கக்கூடாது. அதுவும் லேட் நைட் அவனோட வீட்ல இருக்கியே, மத்தவங்க இத பத்தி காசிப் பேச மாட்டாங்க. ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பு" அப்படின்னு ஆன்டி திட்டுறாங்க. ஹீரோ ஸ்டெப் மதர் கிட்ட கொஞ்சம் பணிவா தான் நடந்துக்கிறான். அதனால "நான் டிரைவர் அரேஞ்ச் பண்றேன். நீ வீட்டுக்கு போ. பிறவு பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி அவள அனுப்பி விடுறான். ஜியாக்கு செம கோவம்.
எப்படி அந்த ஆன்டி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வீட்டுக்கு போயிட்டு யாருக்கோ கால் பண்றா. ஹீரோயின பத்தியும், செரீனா பத்தி எதுவும் பேட் பாஸ்ட் இருந்தா எல்லாத்தையும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு. அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்சன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட காயத்துக்கு மருந்து வச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ உள்ள வரான். "நீ என் அம்மா முன்னாடி என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண? அவங்க உனக்காக பேசுனாங்க." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட வந்து கேட்குறான். அவளும் "நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு சொன்னா, "இல்ல எனக்கு பின்னாடி நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க. அது என்னன்னு தான் தெரியல. இதுக்காக நான் உன்ன எப்படி பனிஷ் பண்ணலாம்? அப்போ உன் பாடிய வச்சு ரீப்ளே பண்றியா?" அப்படிங்கிற மாதிரி அவ பக்கத்துல போறான். "என்ன விடு. இந்த மாதிரி நீ பண்ணா ஜியா உன் மேல கோவப்படுவா." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. "அத பத்தி நீ யோசிக்க வேண்டிய தேவையில்ல. எங்க உன்ன கூட்டு வந்து டார்ச்சர் பண்றதுக்கு தானே." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அடிக்கவும் செய்றான். அவளும் விடு விடுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு மொமெண்ட்ல அவளே ஸ்டாப் பண்ணிடுறா. இப்போ ஷாட் ஓப்பன் பண்ணும்போது, அவ கழுத்து பக்கத்துல பெரிய காயம் இருக்கிறத பார்க்குறான். அத பார்த்ததும் அவனோட மைண்டும் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ ஒர்க்கர கூப்ட்டு அவள கிளீன் பண்ணி அவளோட காயத்துக்கு மருந்து அப்ளை பண்ண சொல்றான். காலைல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா முழிக்கிறா. பக்கத்திலேயே மெடிசின்ஸ் எல்லாமே இருக்கு. பார்த்ததும் இதெல்லாம் ஃபேக்கான கன்சர்ன் தானே அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. இந்த டைம் ஒரு பெர்சன் ஓடி வந்து செரீனான்னு வந்து பேசுறான். ஹீரோயினுக்கு அது யாருன்னே தெரியல. "செரீனா எல்லாரும் சொல்லும்போது கூட நான் நம்பல. நீ ஜோ ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்ட. என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. நான் நம்பவே இல்ல. ஆனா நீ இங்க வந்து இருக்க. நீ நம்ம லவ்வுக்கு உண்மையா இல்லையா?" அப்படிங்கிற மாரி அவன் வந்து பேசுறான். ஹீரோயினும் அவளோட சிஸ்டர் செரீனாவும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால ஹீரோயின சிஸ்டர்ன்னு நெனச்சுக்கிறான். இப்போ ஹீரோயினுக்கும் அது செரீனாவோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு தெரியுது. பட் எப்படி அவன மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. "நீயும் மத்தவங்கள மாரி ரிச்சான பையன பார்த்ததும், உன்னோட ட்ரூ லவ்வ விட்டுட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டியா?" அப்படிங்கிற மாரி அவன் கதறிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து "இது யாரு?" அப்படின்னு கேட்குறான். "நான் தான் செரீனாவோட பாய் ஃப்ரெண்ட். நாங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தோம். செரீனாவ ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்கிட்ட நாங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் கூட இருக்கு. அத உங்களுக்கு காமிக்கிறேன்." அப்படின்னு மொபைல்ல உள்ள எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறான். ஹீரோயினும் இல்லன்னு சொல்லுவா. பட் எவிடன்ஸா செரீனா கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. அந்த லவ்வர் பாய் செரீனாவ உண்மையா லவ் பண்ணியிருப்பான் போல. இப்போ ஹீரோ முன்னாடி நீல் டவுன் போட்டு "செரீனாவ என் கூட அனுப்பிருங்க. அவ என் கூட இருந்தா தான் நல்லா இருப்பா. நாங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்றோம். எங்கள பிரிச்சிராதீங்க." அப்படிங்கிற மாதிரிலாம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறான். ஹீரோவும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, "இதெல்லாம் உண்ம தானே. யாராவது இங்க வாங்க. இவள உடனே சி ஃபேமிலிக்கு அனுப்பி விடுங்க." அப்படின்னு அவன் கோவமா சொல்றான். இப்போ என்ன சி ஃபேமிலிக்கு அனுப்புனா, எங்க அம்மா இருக்கிற பிளேஸ் எதுன்னு எனக்கு தெரியாம போயிருமே. நான் செரீனா இல்லன்னு இவங்கலாம் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, என் அம்மாவ நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படின்னு இப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. "ப்ளீஸ் என்ன சி ஃபேமிலிக்கு அனுப்பாத. நான் இங்கேயே இருக்கேன். நீ என்ன டார்ச்சர் பண்றதுக்காக தானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட. நீ எனக்கு எவ்வளோ டார்ச்சர் வேணா குடு. நான் சாகுற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். ப்ளீஸ் என்ன சி ஃபேமிலிக்கு அனுப்பாத." அப்படின்னு அவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. லவ்வர் பாய் "நீ ஏன் இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு அவளோட கையில உள்ள டாட்டூவ பார்க்க போறான். "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, "டாட்டூ எங்க? நானும் நீயும் ப்ராமிஸ் பண்ண அன்னைக்கு 2 பேரும் ஒரே மாரி டாட்டூ போட்டோம்ல. அந்த டாட்டூ எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அத தேடுறான். "அத நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொன்னதும், "நீ ரொம்பவே ஹார்ட்லெஸ்ஸான பொண்ணா இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு, "எவன்டா இருக்கான்? சீக்கிரம் வாங்க. இவள இழுத்துட்டு போங்க. என் கண்ணு முன்னாடி நிக்கக்கூடாது." அப்படின்னு ஹீரோ ரொம்பவே கோவமா கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஜோ ஃபேமிலி மாஸ்டர் கிட்ட கெஞ்சிக்கிட்டா அவங்க கண்டிப்பா நம்மள விட்டுருவாங்க. ஸோ நீ எதுக்கும் வொரி பண்ணாத. நம்ம லவ்வுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். அப்படிங்கிற மாரி இந்த லவ்வர் பாய் வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒர்க்கர் வந்ததும் ஹீரோயின சி ஃபேமிலிக்கு இழுத்துட்டு போக சொல்றாங்க. அம்மா வந்துட்டு ஒரு சைட் ஸ்டோரி மட்டும் தான் கேட்டுருக்க. ஹீரோயின் சைட நீ கேட்கவே இல்லையே! அப்படின்னு ஹீரோயினுக்காக பேசுறாங்க. பின்னாடி வந்த பாட்டி, "அவ எடுத்த முடிவு கரெக்ட் தான். இந்த மாரி கேரக்டர் இல்லாத பொண்ணால நம்ம வீட்ல எப்படி ஏத்துக்க முடியும்? நீ மட்டும் இந்த டைம் இவள விட்ட, உன் அம்மா எப்படி ஜோ ஃபேமிலியோட மானத்த வாங்குனாளோ, அதே மாரி தான் இவளாலயும் நடக்கும். ஸோ நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து பேக் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் இப்ப அங்கேயும் அவளுக்கு அடி தான் விழுது. "உன்ன ஜோ ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணி அனுப்புனா, அங்கருந்து உன்ன விரட்டி விட்டுருக்காங்க. உனக்கு அப்போ உங்க அம்மாவ கண்டுபிடிக்க வேண்டாம். அப்படித்தானே?" அப்படின்லாம் பேசுறாங்க. ஹீரோயினும் "ப்ளீஸ் எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க." அப்படின்னு கெஞ்சும்போது, அந்த டைம் ஸ்டெப் மதர் ஒரு அஸ்தி எடுத்து ஹீரோயின் முன்னாடி ஊதுறாங்க. "இதுதான் உங்க அம்மாவோட அஸ்தி." அப்படின்னதும், "என் அம்மாவ கொன்னுட்டியா? அப்ப நான் உன்னையும் கொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கழுத்த பிடிச்சு நெரிக்கிறா. அப்பா வந்து அவள பிடிச்சு இழுத்துட்டு போக சொல்றாங்க. "அவளுக்கு சாப்பாடு, தண்ணி எதுவும் குடுக்காம ரூம்ல அடைச்சு வைங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவள உள்ள அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இங்க ஹீரோ ஒரு கிளிப்ப பார்த்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு நேம் டேக் மட்டும் இல்ல, இந்த கிளிப்புமே கீழ கிடந்திருக்கும். அவனுக்கு இன்னும் ஹீரோயின் தான் அந்த பொண்ணா இருக்குமோ அப்படிங்கிற மாரி தோணிக்கிட்டே இருக்கும். அந்த டைம் ஜியா கிட்ட இருந்து கால் வருது. "எனக்கு காயம் பட்டுருக்கு. என்ன மீட் பண்ண வரியா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றா. ஹீரோயின ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்கல்ல. எங்க அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எங்க அம்மாவோட அஸ்தி இவங்ககிட்ட இருக்கு. நான் இங்க சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த அஸ்திய எடுத்துட்டு இந்த வீட்ட விட்டு நான் கிளம்பணும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரூம விட்டு வெளிய வந்து, அங்க உள்ள ஒவ்வொரு ஜார்லயும் தேடுறா. அவங்க வச்சிருந்த ஜார் இங்க தான் இருக்கு. ஸோ ஹீரோ அத கையில எடுக்கும்போது கரெக்ட்டா ஸ்டெப் மதர் வந்துட்டாங்க. "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா, இங்கருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நெனச்சிருந்திருப்ப.
நான் சொன்னது இது உங்க அம்மாவோட அஸ்தின்னு நம்பிட்டியா? நீ எத்தன டைம் என்னோட பேச்ச மீறுறியோ, அத்தன டைம் உங்க அம்மாவுக்கும் இதே அடி விழும். அதனால நல்லா திங்க் பண்ணிக்கோ. எனக்கு அகைன்ஸ்ட்டா எதுவும் பண்ணாத. நான் ஆல்ரெடி மைக்கேல் ஜோக்கு கால் பண்ணிட்டேன். அவன் உன்ன பிக்கப் பண்ற வரைக்கும் நீ இங்கேயே மலையில நீல் டவுன் போட்டு தான் நிக்கணும். அவன் வந்த பிறகு அவன் கை கால்ல விழுந்தது, அவன் கூட வீடு போய் சேரணும். இல்லன்னா உன் அம்மாவ நான் உயிரோட வைக்க மாட்டேன். அப்படிங்கிற மாரி ஸ்டெப் மதர் மிரட்டிட்டு போறா. மைக்ல கால் பண்ணி கூப்பிடும்போது, நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லியிருந்திருப்பான். பட் இந்த ஸ்டெப் மதர் வேற யங் லேடிய இவ்ளோ நேரம் நீல் டவுன் போட வைக்கிறாங்களே! அவங்க உடம்பு தாங்குமா? அப்படிங்கிற மாரி சர்வன்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் ஜியா அவளோட கைய அவளே தான் கட் பண்ணியிருந்திருப்பா. காயம் பட்டிருக்குன்னு ஹீரோக்கு கால் பண்ணியிருப்பாள்ல. அவன் என் மேல உள்ள கேரிங்ல வருவான் அப்படின்னு அவளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் காலிங் பெல் சத்தம் கேட்குது. பார்த்தா ஹீரோ இல்ல. அவனோட டிரைவர் வந்திருக்கான். மாஸ்டரால இப்ப வர முடியல. நாளைக்கு வந்து உங்கள மீட் பண்ணுவாங்க. அப்படின்னு மெடிசின்ஸ் மட்டும் குடுக்குறான். அத பார்த்தா அவளுக்கும் கோவமா வருது. அடுத்து கொஞ்ச நேரத்திலே ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு போயிருக்கான். அப்படின்னு தெரிஞ்சதும் அவளுக்கு செம்ம வெறியாகுது. இவ தான் அந்த செரினா ஜோ வீட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பியிருந்திருப்பா. ஸோ போட்ட பிளான் இவளுக்கு ஃபெயில் ஆயிருச்சு. இங்க ஹீரோனால நீல் டவுன் போட்டு நிக்க முடியல. ரொம்பவே ஃபீவரிஷா ஃபீல் பண்றா. அந்த டைம் ஹீரோ அவள பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். டாக்டரும் செக் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அப்புறம் அவங்க காயமும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் மழையில நின்னுருந்தாங்க. அவங்க உயிர காப்பாத்துறதே கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ அவங்கள டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த டாக்டர் கிளம்புறாரு. அந்த டைம் ஹீரோயின திரும்பி பார்த்துட்டு, "இது நீ தானே எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி சின்ன வயசுலயே ஹீரோயினையும் இவனும் மீட் பண்ணியிருந்திருக்காங்க. டாக்டருக்கு அப்பமே ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். பட் சடனா ஒரு நாள் ஹீரோயின் இவன்கிட்ட பென்டன்ட்ட குடுத்துட்டு, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குட் பை மாரி சொல்லிட்டு வந்திருப்பான். அதுக்கு பிறகு 2 பேருமே மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ, இப்ப அவன் அத நெனச்சுட்டு போறான். ஹீரோயின் எப்பவும் அம்மாக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாள்ல, "என் அம்மாவ இன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குடுக்க மாட்டேன்" அப்படின்லாம் பாட்டிக்கிட்ட எதிர்த்து பேசியிருப்பா. பட் இவங்க அம்மா இவள மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இருந்தும் எப்படி இவ அம்மாக்காக சப்போர்ட் பண்றா? நான் செரீனாவ பத்தி கேள்விப்பட்டதுல, அவ ரொம்பவே ரூடான, ஆட்டிட்யூடான பொண்ணுங்கிறது தான். ஆனா இவள பார்க்கும்போது என்னோட ஹார்ட் சாஃப்ட் ஆகுதே! அப்படிங்கிற மாரி ஹீரோ நெனைக்கிறான். கண்ணு முழிச்சதும் ஹீரோயின், "நான் எப்படி இங்க வந்தேன்?" அப்படின்னு கேட்க, "நான் தான் உன்ன இங்க திரும்ப கூட்டு வந்தேன். என்கிட்ட ஒண்ணு சொல்லு. உங்க அம்மா உன்ன இவ்ளோ மோசமா ட்ரீட் பண்றாங்க. ஆனா நீ ஏன் உங்க அம்மாக்காக அவ்ளோ சப்போர்ட் பண்ற?" அப்படின்னு கேட்டா, "எப்படி இருந்தாலும் அவங்க தானே நான் இந்த உலகத்துக்கு வரதுக்கு காரணம். அதனால தான்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ கன்வின்சிங்கா இல்ல தான். அடுத்து நான் கேள்விப்பட்ட செரீனா ரொம்பவே ரூடான பொண்ணு. ஆட்டிட்யூடான பொண்ணு. பட் உன்ன பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது, மனுசங்கன்னா மாறதான் செய்வாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஓ! அப்படியா? அதனால நீ மாறிட்ட. நான் உன்ன திரும்ப இங்க கூட்டு வந்தது வேற எதுக்காகவும் கிடையாது. நான் உன்கிட்ட ரிவெஞ்ச் வேற மாதிரி எடுக்க போறேன். அதுக்காக தான் அப்படின்ட்டு இப்போ நேரா சிஸ்டர் கிட்ட அவள இழுத்துட்டு போறான். இதான் என்னோட தங்கச்சி. அவளுக்கு 18 வயசு தான் ஆகுது. அவளால இப்ப பார்க்கவும் முடியல, எந்திரிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தான். இனி இவள டேக் கேர் பண்ணிக்கிறது உன்னோட பொறுப்பு தான். இவ முன்னாடி நீல் டவுன் போடு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நீல் டவுன் போட வைக்கிறான். அப்புறம் தங்கச்சிய பார்த்துக்கிற எல்லா பொறுப்புமே ஹீரோயின்ட்ட குடுத்துட்டான். அதனால ஹீரோயின் தான் அவள டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜியா ஹீரோ கிட்ட வந்து பேச வரா. "அன்னைக்கு நீங்க வரலல்ல, நான் உங்கள மிஸ் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி பேசுறா. அப்போ ஹீரோ அவகிட்ட, "அன்னைக்கு ஹோட்டல்ல நீ எந்த பொருளையும் மிஸ் பண்ணியா?" அப்படின்னு அந்த கிளிப்ப மீன் பண்ணி கேட்பான். இவளுக்கு அது என்ன பொருள்னு தெரியாதுல்ல. "ஆமா மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்றா. "என்ன பொருள்னு கேட்டா, எனக்கு மிஸ் பண்ணது ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன பொருள்னு ஞாபகம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிக்கிறா. "அது என்ன பொருள்னு திங்க் பண்ணிட்டு வா. அப்புறம் நம்ம பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள அவாய்ட் பண்ணிட்டு போறான். இது என்னடா எனக்கு வந்த சோதனை! இப்போ அது என்ன பொருள்ங்கிறத நான் கண்டுபிடிக்கணுமே! அப்படின்னு ஹீரோயின பார்க்க போறா. அங்க ஹீரோயின் அந்த பொண்ண டேக் கேர் பண்ணிட்டு இருப்பாள்ல. என்ன சி ஃபேமிலியோட யங் லேடி இப்படி இன்னொருத்திக்கு சர்வ் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி பின்னாடி வந்து நக்கலா பேசுறா. இப்ப இங்க என்ட்ட ட்ரபிள் பண்ண வந்திருக்கியா? ஹீரோக்கு மட்டும் நீ அவன் தங்கச்சி முன்னாடி இந்த மாரி ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சா, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல? அப்படிங்கிற மாரி ஹீரோயினும் சொல்றா. 2 பேருக்கும் வாய் தகராறு முடிஞ்சு கை தகராறு இப்ப தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் அவளுக்கு பலார்ன்னு ஒண்ணு குடுக்குறா. "அன்னைக்கு என்ன அடிச்சல்ல, நான் உன்ன ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணியிருந்தேன். இன்னொரு டைம் என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைக்காது." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோயின் 10 வருஷமா புவரா தானே இருந்திருப்பா. அதனால ஹீரோயினோட பேக்ரவுண்ட் பத்தி இந்த ஜியாங்கிற பொண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் அவ கூட நைட் இருந்தது ஹீரோ தாங்கிறது தெரியாது. அத வச்சு தான் இந்த ஜியா ட்ரிக்கா பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி இப்பவும் அந்த காணாம போன பொருள் என்னங்கிறத ஹீரோயின் மூலமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றா. "நீ ஒரு ஃபில்த்தி வுமன். நீ பண்ணது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கியா? அன்னைக்கு நைட்டு நீ ஸ்ட்ரேஞ்சர் கூட ஒண்ணா இருந்தல்ல" அப்படின்னு ஜியா சொல்றா. "இது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "அன்னைக்கு நைட்டு கூட உன்னோட பொருள் அங்க ஒண்ண மிஸ் பண்ணிட்டல்ல" அப்படின்னதும், "ஆமா. அத நீ தான் வச்சிருக்கியா? என்னோட கேர் பின் அது எனக்கு ரொம்பவே முக்கியம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா.
ஓ! அது கேர்பினா அப்படின்னு இவளும் இப்ப தெரிஞ்சுக்கிறா. அந்த கேர்பின் எனக்கு ரொம்பவே முக்கியம். அத குடு அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அந்த கேர்பின சின்ன வயசுல டாக்டர் தான் குடுத்துருப்பான். ஹீரோயின் ரொம்பவே அப்செட்டா இருப்பா. அவ முகத்துலலாம் காயம் இருக்கும். அப்போ அந்த டாக்டர் வந்து, "நீ ஏன் அப்செட்டா இருக்க? நான் உனக்காக பர்த்டே பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன்." அப்படின்னு இந்த கேட்ல குடுத்துருந்துருப்பான். ஹீரோயினும் அத இத்தன வருஷமா பத்திரமா வச்சிருந்திருப்பா. ஸோ, அதனால அது அவளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா தெரியும். இங்க ஜியா கிட்ட கேட்டா, "எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் ஹீரோ கூட டின்னர் சாப்பிட போறேன்." அப்படின்ட்டு கிளம்புறா. "ப்ளீஸ் எனக்கு அது வேணும். என்கிட்ட ரிட்டர்ன் குடுத்துறேன்." அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் கேட்கிறா. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் ஃபர்ஸ்ட்டு ஹீரோ உன்ன சி ஃபேமிலிக்கு அனுப்புனாங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு மேன் கூட அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நீயே திங்க் பண்ணிக்கோ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீயும் இத சீக்ரெட்டா வச்சுக்க பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. "யங் மாஸ்டர் நான் உங்களுக்காக காஃபி கொண்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நாக் நாக் பண்ணிட்டு இருப்பா. அங்கருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. ஹீரோயின் ஹீரோவோட தங்கச்சி நல்லாவே கவனிச்சுப்பா. "நீ சீக்கிரமே கண்ணு முழிக்கணும். என்னால தான் உண்மையான குற்றவாளிய பனிஷ் பண்ண முடியாம போயிருச்சு. பட் என் அம்மாவ கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்கு பிறகு உனக்கான ஜஸ்டிஸ நானே வாங்கி தரேன்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நெனச்சுட்டு, அவள கிளீன் பண்றத அவளுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோ வெளிய நின்னு பார்த்துட்டு இருக்கான். இவ எனக்கு 2 விதமா தெரியிறா. இதுல எதுதான் ஒரிஜினல் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கத ஜியா பார்க்குறா. அவ என்ன என் வழியில வராளே! அப்படின்னு அவ அடுத்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது சர்வன்ட்ஸ் அவள வந்து எழுப்புறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "யங் லேடிய காயப்படுத்திட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி அவள இப்ப இழுத்துட்டு போறாங்க. டாக்டர் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவளுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆயிருக்கு அந்த சிஸ்டருக்கு. என்னன்னா, அதுக்கு காரணம் அவ கையில உள்ள காயம் தான். அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்ததும், "நீ என் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தியா? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாரு." அப்படின்னு தங்கச்சியோட கைய காமிக்கிறான். அப்போ அது ஃபுல்லாவே காயமா இருக்கு. யாரோ கை ஃபுல்லா ஊசி வச்சு குத்திருக்காங்க. அந்த காயம் தான். இத காமிச்சதும் ஹீரோயின், "நான் இத பண்ணலன்னு" சொல்றா. "என் முன்னாடி ஆக்ட் பண்றியா? நீ மட்டும் தான் என் தங்கச்சிய டேக் கேர் பண்ணிட்டு இருந்தது. அப்போ நீ இல்லன்னா வேற யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின காயப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ டாக்டரும், "ஒரு ப்ரூஃப்மே இல்லாம நீங்க அக்யூஸ் பண்றது தப்பா கூட இருக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி சொல்றான். ஜியாவும் அந்த ஐடியாவ சப்போர்ட் பண்றா. ஆமா, ப்ரூஃப் இல்லாம அவள நம்ம அக்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த காயத்த ஏற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா நீடில் தேவைப்பட்டிருக்கும். அப்போ ஊசி அவளோட ரூம்ல இருந்தா, அவ தான் அத பண்ணாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி ஜியா சொல்றா. இப்போ ரூமுக்கு போய் சர்வன்ட் செக் பண்ணி பார்த்துட்டு, ஊசி அவளோட ரூம்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து குடுக்குறாங்க. அப்போ "நீ தான் இத பண்ணியிருக்க. இது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என் தங்கச்சி இந்த ஊசிய வச்சு தான் நீ குத்துன. அதே மாரி நானும் உன்ன குத்தப் போறேன்." அப்படின்னு ஹீரோயின் கைய பிடிச்சு குத்தப் போறான். இப்போ டாக்டர் மறுபடியும், "நீங்க இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்றான். "நீ எதுக்கு மறுபடியும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற? இவள உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு ஹீரோ கேட்டு கோவப்படுறான். "அதெல்லாம் இல்ல. நான் ஒரு டாக்டர். என் முன்னாடி ஒரு பெர்சன காயப்படுத்துறேன். அதனால அது தப்புன்னு நான் சொல்றேன்." அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இப்போ ஹீரோயினும், "எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க. இத நான் பண்ணலங்கிறத ப்ரூவ் பண்றேன்." அப்படின்ட்டு அந்த நீடில ஹீரோ கையில எடுக்கும்போதே, அவன் கையில காயம் பட்டிருக்கும். ஏன்னா, அந்த நீடில் 2 பக்கமுமே எட்ஜோட இருக்கும். அது குத்துனா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஸோ, நீங்க கையில எடுத்து எனக்கு குத்துறதுக்கு முன்னாடியே உங்க கையில காயம் பட்டுருச்சு. இதே மாரி தான் உங்க தங்கச்சி கையில யார் குத்துனாங்களோ, அவங்க கையிலயும் காயம் பட்டுருக்கும். அப்புறம் அந்த காயத்தெல்லாம் பார்த்தா ரொம்பவே டீப்பா போயிருக்கு. அப்போ அந்த குத்துன பெர்சனும் ரொம்பவே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கையில காயம் பட்டுருக்கும். ஸோ, யாரோட கையில பிளட் ஸ்டெயின் இருக்கோ, அவங்க தான் இதுக்கான காரணங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஃபர்ஸ்ட்டே ஹீரோ அவளோட கை தான் செக் பண்ணி பார்க்குறான். அவளோட கையில எந்த காயமும் இல்ல. அடுத்து இப்போ சர்வன்ட்ஸ் எல்லாரையும் கை நீட்ட சொல்றான். எங்க ஜியாக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஜியா கை ஃபுல்லா காயமா இருக்கும். ஸோ டக்குனு அவளும், "என் கையில காயம் பட்டிருக்கு. அதுக்கான காரணம் நான் எம்ப்ராய்டரி பண்ணேன். உனக்கு வேணா சந்தேகமா இருந்தா நான் என்னோட ஒர்க்க வேணா எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஜியா சொல்றா. அடுத்து இப்போ சர்வன்ட்ஸ் கைய பார்த்தா அவங்க கையிலயுமே காயம் பட்டிருக்கு. "நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த காயம் பட்டுச்சு. நாங்க உண்மையாவே எங்களையே ஹார்ம் பண்ணல." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. ஹீரோவால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அதனால லாஸ்ட்டா அவங்களுக்கான சம்பளத்த குடுத்து இங்கேருந்து விரட்டி விடுங்க. இனி நான் அவங்கள இந்த சிட்டிலயே பார்க்கக்கூடாதா அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நாங்க உண்மையாவே எந்த தப்பும் பண்ணல." அப்படின்னு ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. "நீங்க யங் லேடிய ஹார்ம் பண்ணீங்களோ இல்லையோ, பட் அவளுக்கு காயம் படுறதுக்கு முன்னாடி நீங்க அத பிரிவென்ட் பண்ணியிருக்கணும். அத நீங்க பண்ணாம போயிட்டீங்க." அப்படின்னு அவங்க 2 பேரையும் ஃபயர் பண்ணிட்டாங்க. இங்க ஜியாவும், "என்னையும் வெளிய விரட்டி விட்டுருவியா?" அப்படின்னு கேட்குறா. "இந்த ஒரு டைம் உன்ன மன்னிக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின பார்த்துட்டு, "நீ மட்டும் இதே மாதிரி எதுலயாவது மாட்ன, உன்ன நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு மிரட்டிட்டு போறான். ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜியா அவன்கிட்ட நெருக்கமாகலான்னு நினைக்கிறா. ஸோ அவன்கிட்ட போயிட்டு, "நான் தான் உன்னோட உமன்னு சொன்னேன். ஆனா அப்புறம் என்ன பக்கத்துலயே நெருங்க விட மாட்டேங்கிறியே. நான் இருக்கிறதே மறந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி போய் பேசுறா. "நீ உன்ன மறந்துட்டியே?" அப்படின்னு அவன் கேட்குறான். அவளும் இப்போ, "என்னோட கேப்டன குடுக்குறியா?" அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் ட்ராயர்லேருந்து எடுக்குறான். "இது என்கிட்ட தான் இருக்கும்னு நீ எப்படி கெஸ் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது,
இந்த கேர்பின் எனக்கு ரொம்பவே முக்கியம். எங்க அம்மா எனக்கு பர்த்டே பிரசன்ட்டா குடுத்தது. அதனால இத நான் ரொம்பவே பத்திரமா தான் வச்சிருப்பேன். ரீசென்ட் டைம்ஸ்ல அத காணுமே அப்படின்னு தேடினேன். அப்பதான் அன்னைக்கு நைட்டு அங்க மிஸ் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. அப்படின்னு அத எடுத்து தலையில மாட்டிக்கிறா. அப்படியே அவன கிஸ் பண்ண பக்கத்துல போனா, "வெளிய போ" அப்படின்னு சொல்றான். திரும்பவும் ட்ரை பண்றா. "என்ன செகண்ட் டைம் சொல்ல வைக்காத. சொல்லும்போதே கேட்டுக்கோ" அப்படின்னதும் அவளும் அப்செட்டா போறா. இங்க டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு 3 டைம்ஸ் அவளுக்கு மெடிசின் மட்டும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஹீரோயினும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறா. அந்த டாக்டர் தான் சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறது ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ. இந்த டைம் டாக்டர், "எனக்கு சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவ பார்க்க உங்களைய மாரி தான் இருப்பா. 10 இயர்ஸா அவ எங்க போனான்னு தெர்ல" அப்படின்னு சொல்லிட்டு அத பேசிட்டு, "நீ தானே அந்த பொண்ணு" அப்படின்னு ஹீரோயின்ட்ட பேச வரான். அந்த டைம் பார்த்து ஹீரோவும் வந்துடுறான். "2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு அவன் வந்து கேட்க, "ஹீரோயின பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தது. அதான் அத பத்தி பேசினேன்" அப்படின்னு டாக்டர் சொல்றான். "உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டா இவ?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, இல்ல. அந்த மாதிரி இருக்காங்கன்னு தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயின் கிட்ட, "இன்னொரு மேன் கூட ஃப்ளர்ட் பண்ணலாங்கிற எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் ரூடா பேசுறான். "நான் இங்க உன் தங்கச்சி டேக் கேர் பண்றதுக்காக தான் இருக்கேன். என்ன விடுறியா?" அப்படின்னு சொல்ல, "உனக்கு லெசன் டீச் பண்ணா தான் எல்லாமே புரியும்" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றான். இப்போ அவனுக்கு அடி விழுது. "நான் இங்க உன் தங்கச்சிய டேக் கேர் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்புறம் எதுக்கு வந்து என்ன இன்சல்ட் பண்ற?" அப்படின்னு அவன திட்டுறா. "நான் கிஸ் பண்ணது உன்ன இன்சல்ட் பண்றதா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "ஆமா. நான் இங்க உன் தங்கச்சிய கவனிக்கணும். நீ வெளிய போ" அப்படின்னதும் அவனும் அப்செட் ஆயிட்டு போறான். ஹீரோயினுக்கு அடுத்து ஸ்டெப் மதர் கிட்ட இருந்து கால் வருது. "உங்க அப்பா மிஸ்டர் லீ கூட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியது இருக்கு. நீ மிஸ்டர் லீய போய் மீட் பண்ணி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கு" அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. "நீங்க இது பண்றது சரியா? ஜோக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? நான் பேருக்காச்சும் மைக்கேலோட ஒய்ஃபா இருக்கேன். இப்படி நீங்க என்ன இன்னொரு மேன்கிட்ட அனுப்புறது தெரிஞ்சா அவன் கண்டிப்பா கோவப்படுவான். சி ஃபேமிலிய சும்மா விட மாட்டான்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. "என்ன நீ என்னையும் மிரட்டி பார்க்குறியா? உனக்கு அந்த ஃபேமிலில என்ன மரியாதை இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா நான் சொன்னத செய்யு. அப்பதான் நீ ஆசைப்படுறதும் உனக்கு கிடைக்கும்" அப்படின்னு ஸ்டெப் மதர் மிரட்டுறா. மிஸ்டர் லீய மீட் பண்ண போறா, ஹோட்டலுக்கு போறா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஜியா கேட்டுட்டு இருப்பா. ஹீரோயின் ஸ்டெப் மதர் சொன்ன மாதிரியே மிஸ்டர் லீய மீட் பண்ண போறா. ஹீரோயின ட்ரக் பண்றதுக்காக ஆல்ரெடி மருந்து எல்லாத்தையும் அவளோட ஒயின்ல போட்டு வச்சிருக்கான். இப்ப வந்தது உங்க அம்மா சொன்ன மாதிரியே நீ பியூட்டியா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின குடிக்க சொல்றான். அவளும் வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, "உனக்கு கான்ட்ராக்ட்ல சைன் போடணுமா இல்லையா? இது கூட பண்ண மாட்டேன்னா நான் வேற எதுக்கு இந்த மீட்டிங்க்கு வரணும்?" அப்படிங்கிற மாதிரி அவன் கோவப்படுறான். "சரி நான் குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் குடிக்கிறா. "இன்னும் நல்லா குடி" அப்படின்னு வாயில வேற ஊத்தி விடுறான். "உன்னோட அம்மா ஆல்ரெடி இந்த கான்ட்ராக்ட்காக உன்ன என்கிட்ட வித்துட்டா. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொன்னா, அவ சொல்லியிருக்கலாம். பட் என்னோட கன்சர்ன் இது கிடையாது அப்படின்னு ஹீரோயினும் போக பார்க்குறா. அப்பதான் ஹீரோயின் கிட்ட அந்த ட்ரக்கும் எஃபெக்ட்ட காமிக்குது. அதே ஹோட்டலுக்கு தான் எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜியா ஹீரோவ கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப 2 பேரும் போய்க்கிட்டு இருக்கும்போது, அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் பேசிக்கிறாங்க. "இந்த சி ஃபேமிலியோட பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஆனா அந்த பொண்ணு இங்க வேற மேன் கூட ஒண்ணா இருக்காளே!" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு ஹீரோ என்ன அப்படின்னு அந்த ஒர்க்கர்ஸோட மொபைல வாங்கி பார்க்குறான். அதுல ஹீரோயின மிஸ்டர் லீ கிஸ் பண்ற மாரி ஃபோட்டோ இருக்கு. அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ இப்ப அந்த ரூமுக்கு போறான். பார்த்தா ஹீரோயின் ஆல்ரெடி மிஸ்டர் லீய அட்டாக் பண்ணிட்டு கையில கிளாஸோட நின்னுட்டு இருக்கா. அவளால ஸ்டெடியா நிக்கவும் முடியல. இப்ப வந்த ஹீரோ மிஸ்டர் லீ அட்டாக் பண்றான். "அவ என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்ல, "சாரி எனக்கு அது உங்க வுமன்னு தெரியாது" அப்படின்னு அவனும் மன்னிப்பு கேட்குறான். ஹீரோயின் கிட்ட, "கிளாஸ விடு. நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள தூக்கிட்டு போறான். வெளிய நிக்கிற ஜியா போட்ட பிளானே வேற, இங்க நடந்தது வேற. "இன்னைக்கு என்னோட பேட் என்னை விட்டுட்டு போகாத" அப்படின்னு ஹீரோ கிட்ட கத்துறா. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயின வீட்டுக்கு தூக்கிட்டு போறான். ஹீரோயின ட்ரக் பண்ணதுனால அவள பாத் டப்ல போட்டு வச்சிருக்காங்க. இப்போ டாக்டருக்கு கால் பண்ணுன்னு ஒர்க்கர பார்த்து சொன்னா, "மாஸ்டர் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே" அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்க சொல்றான். "ஏய்" அப்படின்னு அவன திரும்பி முறைக்க, இப்ப அவனும் கால் பண்றேன்னு வெளிய போறான். இங்க ஹீரோயின் எனக்கு ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹீரோவ பிடிச்சு இழுக்கிறா. இதெல்லாம் வெளிய இருந்து கேட்டுட்டு அந்த ஒர்க்கரும் கால் பண்ணல. நைட் 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எந்திரிக்கும்போது, "உன்ன பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. உங்க அம்மா உன்ன இவ்ளோ பேடா ட்ரீட் பண்றாங்க. உன்ன கான்ட்ராக்ட்காக விக்க கூட ரெடியா இருக்காங்க. ஆனா அந்த வுமன் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்குற. இத பார்க்கும்போது நீ ஒபீடியன்ட்டா இருக்கன்னு நான் சொல்லணுமா? இல்ல ஃபூலா இருக்கன்னு சொல்லணுமா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். "இந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்காது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நேத்து நைட் நடந்தத பத்தி பேசினா, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன ட்ரக் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு ஈஸியா சொல்றா. "என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? அப்போ நான் இல்லாம வேற ஒரு பெர்சன் கூட நீ நேத்து இருந்திருந்தாலும் இதே மாரி தான் பிஹேவ் பண்ணியிருப்பியா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. ஹீரோவுக்கு செமையா கோவம் வருது. ஹீரோயின் ஜியாவ பத்தி பேசுறா. "உங்களோட லைஃப்ல இப்ப ஜியா இருக்கா. ஸோ அவளுக்கு இந்த மேட்டர் தெரியாம நான் பார்த்துக்கிறேன். என்னோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். உங்க தங்கச்சி கண்ணு முழிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
அவ கண்ணு முழிச்ச பிறகு என்ன தயவு செஞ்சு அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. உன் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்றதோட முடிவு என்னோட கையில தான் இருக்கு. சர்டிபிகேட் படி நீ தானே என்னோட ஒய்ஃப். நீ ஒய்ஃபோட டியூட்டிஸ் எல்லாமே டெய்லி பண்ணும். டெய்லி நைட்டு என்னோட ரூமுக்கு தான் நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இது ஜியாக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, அதை பத்தி நீ யோசிக்க தேவையில்ல. நான் சொன்னதை மட்டும் செய்யு அப்படின்னு சொல்றான். இப்போ ஹீரோயின் போகும்போது எதுக்கு அந்த பர்சன் கிட்ட ஹீரோ அவ்வளவு கோவப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். மிஸ்டர் லீயவே செமையா போட்டு அடிச்சிருப்பான். என் ஒய்ஃப் நீ தொட்டுட்ட அப்படின்ட்டு. ஸோ அதை இப்ப நினைச்சு பாக்குறா. ஜியா ஹீரோ கூட பார்ட்டிக்கு போலான்னு இருக்கா. ஸோ நான் பார்ட்டிக்கு என்ன காஸ்டியூம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவ ஹீரோயினை பார்த்து, நீ என் கூட பார்ட்டிக்கு வரியா? நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்டா, இல்ல நான் பிஸியா இருக்கேன். நான் உங்க தங்கச்சியை டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிடுறா. ஹீரோக்கும் அதனால அப்செட். எங்க அம்மா வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்ட்டிக்கு அந்த பொண்ணு கூட போக சொல்ற. என் பையன் கூட நீ தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட ஸ்டெப் மதர் வந்து பேசுறாங்க. ஹீரோயினும் நான் அவனோட தங்கச்சியை கவனிச்சுக்கணும்ல அப்படின்னு சொன்னா, நீ என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நீ இந்த வீட்டோட மருமக. எங்க ஃபேமிலியை நீயும் ஹீரோவும் சேர்ந்து தான் ரெப்ரசென்ட் பண்றீங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு நீ அவன் கூட போகலனாலும் பரவாயில்ல, என் கூட கிளம்பி வா, நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு அவளுக்கு காஸ்டியூமும் காமிக்கிறாங்க. இதுல உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ட்டிக்கும் கூட்டு போறாங்க. அங்க போனது நான் ஆல்ரெடி ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ வந்துட்டேன்னு. நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆன்ட்டி போறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் இதானே சி ஃபேமிலியோட பொண்ணு, மிஸ்டர் ஜோ மேரேஜ் பண்ணிக்கிட்டா. பட் இப்போ ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட வந்திருக்காங்க. இவளோட நிலைமை ரொம்ப பாவம் தான் அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள பொண்ணுங்க பேசுறாங்க. அதுலயும் ஒருமை உங்களுக்குலாம் ஜெலஸ், அவ எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொன்னதும், அப்பயே நீ கம்பெனி கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. இப்ப அந்த மேனும் ஹீரோயின்கிட்ட வந்து நம்ம டான்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோயின் எனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்றா. நான் உனக்கு டீச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துடுறான். அந்த டைம் டாக்டர் வராங்க. கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அவன் வந்து பேசுறான். நீ எதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ற? நான் அவளை டான்ஸ் ஆட தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, அவளுக்கு அதுல விருப்பம் கிடையாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றான். உங்க வென் ஃபேமிலியில ஏதோ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி வச்சிருக்கீங்க. அதுக்குன்னு நீ ரிச் ஃபேமிலியில ஒரு ஆளு, உனக்கு பவர் இருக்கு அப்படின்னு என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சன் சொல்றான். அந்த டைம் ஹீரோ வரான். அப்போ அதை சொல்றதுக்கு எனக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்போ அவனும் அடங்கி போயிடுறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு போயிடுறான். இப்போ ஹீரோயின்ட்ட என்ன நீ ரொம்ப பிஸியா இருக்கியோ அப்படின்னு கேட்க, அவன் மேல எந்த தப்பும் கிடையாது, அந்த பர்சன் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணான் அப்படின்னு டாக்டர் சப்போர்ட்டுக்கு வரான். இப்போ நான் உன்கிட்ட ஏதாவது பேசினா, என் ஒய்ஃப் கிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு, நீ கிளம்புறியா அப்படின்னு ஹீரோ அவன் மேலேயும் கோவப்படுறான். இப்போ ஒர்க்கர் கிட்ட ஹீரோயினை ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டு போக சொல்றான். நான் எதுக்காக உன்னை வீட்டுக்கு அனுப்புறேன் தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஹீரோயின்ட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. பட் ஹீரோ நினைக்கிறது அவளோட அழகை அட்மையர் பண்றது நானா மட்டும்தான் இருக்கணும். இங்க வந்து மற்ற பாய்ஸ்லாம் அவளை சைட் அடிக்கதான் அவனுக்கு பிடிக்கல. ஒர்க்கர் கார் எடுத்துட்டு வரேன்னு போறான். அந்த கேப்ல மறுபடியும் டாக்டர் வந்து பேசுறாங்க. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் ஜின் ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பெண்டன்ட் எடுத்து காமிக்கிறான். இது உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ தான் எனக்கு கொடுத்த அப்படின்னு அதை காமிச்சு பேசுறான். அவளுக்குமே ஞாபகம் இருக்கு. அவளும் ஜின் ஜுன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுறா. நீ எப்படி இங்க வந்த? உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்களா? உனக்கு ஹெல்ப் எதுவும் தேவைன்னா சொல்லு, நான் பண்ண ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றான். என்னோட சுச்சுவேஷனை எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னால. இதை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, நான் உண்மையாவே ரெக்ரெட் பண்றேன். மேபி அந்த ஏஜ்ல நான் உன்னை பெட்டரா கேர் பண்ணியிருந்தேன்னா இப்போ நீ இந்த சுச்சுவேஷன்ல இருக்க மாட்டேன். ஹீரோ உன்னை ஃபோர்ஸ் பண்றானா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கேட்கறான். இதை பத்தி பேச வேண்டாம்னு ஹீரோயின் நினைக்கிறா. என் பிரச்சனையில அவனை இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. இந்த டைம் ஒர்க்கர் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கான். நான் மெடிக்கல் கண்டிஷன் பத்தி தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனே இப்போ அவங்க கூட கிளம்பிட்டா. போகும்போது உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒர்க்கர் கேட்குறான். ஹீரோயினும் இல்லைன்னு சொல்றா. இன்னைக்கு பார்த்ததை நீ ஹீரோ கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நான் மாஸ்டரோட பர்சனல் அசிஸ்டன்ட், அப்புறம் எப்படி நான் சொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, நான் இதை சொல்றதுக்கான காரணம் அவனை கோவப்படுத்த வேண்டாங்கிறதுக்காக தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒர்க்கர் சொல்றான். இந்த டைம் சடனாக முன்னாடி ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. யாருன்னு இறங்கி போய் பார்த்தா அங்கே ஒரு மேன் வந்து நிற்கிறான். அவன் வந்துட்டு ஹீரோயினை அந்த பாட்டி பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதனால ஹீரோயின் அங்கே போகிறத ஹீரோக்கும் கால் பண்ணி சொல்றான். அங்கே அவன் பார்ட்டியில தானே இருப்பான். ஸோ அங்கேருந்து வேகமாக இப்போ பாட்டியோட வீட்டுக்கு அவனும் போகிறான். இங்கே ஹீரோயின் நீல் டவுன் போட வச்சிருக்காங்க. ஹீரோ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். உன்னால ஒரு மேனை கூட கட்டுப்பாட்டில் வைக்க முடியாதா? அவன் வேற ஒரு பொண்ணு கூட பார்ட்டிக்கு போனதுனால ஜோ ஃபேமிலியோட வளர்ப்பை பற்றி எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை அக்யூஸ் பண்ணுறாங்க.
அங்க இப்ப இன்னொரு மேனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் ஹீரோவோட கசின். பட் 2 பேருக்கும் ஆகாது போல. அவனும் கூட கொஞ்சம் உட்கார்ந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கான். என் கசின் இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவனுக்கு ஒரு மரியாதை தெரியல. ஒரு பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரிலாம் ஏத்தி விடுறான். ஆமா, அவன் அப்படியே அவங்க அம்மா மாதிரி தான். வீட்ட பத்தி ஒரு அக்கறை கிடையாது. வீட்டோட மானம் 2 பேராலயுமே போச்சு. அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டியும் குதிக்குது. நீங்க ஒருத்தவங்களோட அம்மாவ பத்தி இந்த மாதிரி பேடா பேசுறது ரொம்பவே தப்பு. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ அடுத்தவங்களுக்காக பேசுறியா? ஃபர்ஸ்ட் உன்னோட கதைய பார்ப்போம். உன்ன ஹீரோ மேரேஜ் பண்ணிட்டு வந்தது தான் பெரிய தப்பு. அதனால ஜோ ஃபேமிலிக்கு இருந்த மரியாதை தான் போச்சு. அப்படின்னு இப்ப ஹீரோயின போட்டு அடிக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா ஹீரோவை கூப்பிட்டு அவனை அடிங்க. எதுக்கு என்ன அடிக்கீங்கன்னு கேட்டா ஒண்ணுதான் அடிப்போம் அப்படின்னு அவளுக்கு செமையா அடி விழுது. அந்த டைம் ஹீரோ வரான். என் ஒய்ஃப் டச் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பேசுறான். கசின் நீ இவ்வளவு கோவப்படக்கூடாது. அது உங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. நான் எத்தனை டைம் உன்னை வார்ன் பண்ணிருக்கேன். நீ ஜோ ஃபேமிலிக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கோவப்படுறான். நீ என்ன ஏன் கூட நின்று கத்திக்கிட்டு இருக்க? நான் அவளுக்கு லெசன் டீச் பண்றேன். என் வீட்டோட மரியாதை தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி பேசுது. லாஸ்ட்ல வரும்போது ஹீரோவும் என்னோட டைம் இதே மாதிரி என் ஒய்ஃப்ட பிஹேவ் பண்ணீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறான். என்ன பாட்டி அவன் இப்படி பேசிட்டு போறான்? அதான் இவனை நம்பவே கூடாது. ஃபியூச்சர்ல உங்களையும் இந்த வீட்டை விட்டு விரட்டினாலும் விரட்டிடுவான் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறான். பாட்டியா அவனுக்கு என்ன அவ்வளவு தைரியம் இருக்கா அப்படின்னா இப்பவே உங்களை மிரட்டுறான். ஃபியூச்சர்ல விரட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதான் நான் அப்பவே உங்ககிட்ட ஒரு பிளான் சொன்னேன்ல. அந்த பிளானை ஃபாலோ பண்ணா நீங்க தான் எப்போ இந்த ஃபேமிலி ஹெட்டா இருக்கலாம் அப்படின்னு அவன் ஏதோ பிளான் சொல்லி இருந்திருக்கான். அது இப்ப பாட்டிக்குமே கன்வின்சிங்கா இருக்கு. ஹீரோயினை பார்த்து நீ என்ன ஸ்டூபிடா? நீ எனக்கு கால் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா என்ன டார்ச்சர் பண்ண சந்தோஷப்படுற ஆளே நீதான். அப்புறம் எதுக்கு நான் உன்னை கூப்பிடணும் அப்படின்னு கேட்டா நீ கரெக்டா தான் சொல்ற. பட் உன்னை நான் மட்டும் தான் புள்ளி பண்ணுவேன். மத்தவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வருது. அதுவும் ஹீரோட அம்மாக்காக சப்போர்ட் பண்ணி அவ பேசியிருப்பாள்ல. ஸோ அதெல்லாம் ரொம்பவே டச்சிங்கா ஃபீல் பண்றான். இப்போ வெளியே வந்தது ஒருத்தர் ஒரு குட் நியூஸ் சொல்றாங்க. நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. மாஸ்டர் ஃபேன் ஃபைனலி உங்களை மீட் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டைமுக்கு கரெக்டா போகணும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க அம்மாவோட ஜுவல்லரியை அவங்ககிட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இப்ப ஹாப்பியா கிளம்பி போறான். ஹீரோயின் லேட்டா தான் முழிக்கிறா. அவளுக்கு ஏதோ சடனா ஸ்டொமக் பெயின் அதிகமா இருந்த மாதிரி இருக்கு. அவளுக்கும் எதனால இந்த பெயின் வந்துச்சுன்னு தெரியல. ஸோ ஹீரோ கால் பண்ணி சொல்றா. ஹீரோயின் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதான் அவனும் யூட்டன் பண்ண சொல்றான். மாஸ்டர் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு லேட்டா போனா சுத்தமா பிடிக்காது. இந்த அப்பாயின்மெண்ட்காக நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்லாம் ஒர்க்கர் சொல்றான். சொன்னதை மட்டும் நீ செய்ய அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மேல கன்சர்ன்ல வீட்டுக்கு போறான். அங்க போய் இப்ப டாக்டரை கூப்பிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அவளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. அவ கரெக்டான டைமுக்கு சாப்பிடறது இல்ல. அதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஏன் நீ சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்னு ஒர்க்கரை பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது என்னோட வேலை இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப டாக்டரும் அவ உன்னோட ஒய்ஃப் ஆயிட்டா. அதனால நீ அவளை டேக் கேர் பண்ணிக்கணும். இல்லன்னா அப்படின்னதும் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டா அவளை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றான். என்னதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சில விஷயத்துல நீ இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது ஹீரோ அவளுக்காக ஊட்டி விட்டுறதுக்கு பவுல்ல கஞ்சி கொண்டு வந்திருக்கான். ஊட்டி விடலான்னு போனா அவளும் நானே சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு கை இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்செட்ல உனக்கு ஹெல்ப் பண்ணா அதை அப்ரிஷியேட் கூட பண்ண தெரியல அப்படின்னு திட்டிட்டு இங்க ஒர்க்கரை பார்த்துட்டு அவ பவுல் ஃபுல்லா காலி பண்றான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும் சம்மந்தமே இல்லாம இவன் ஏன் கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. நீங்க மாஸ்டர் கோவப்படுறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு அவங்களுக்கு மாஸ்டர் ஃபேன் கூட ஒரு மீட்டிங் இருந்தது. அவங்க பெரிய ஜுவல்லரி டிசைனர். அவங்க அப்பாயின்மெண்ட்காக ஹீரோ ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி இப்பதான் அப்பாயின்மெண்ட் அமைஞ்சிச்சு. அந்த டைம் பார்த்து நீங்க கால் பண்ணி கூப்பிட்டதுனால ரிட்டர்ன் வந்துட்டோம் நாங்க. இப்ப அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். நான் கால் பண்ணி ஒண்ணுதான் அனுப்ப சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீங்க யாரை வர சொன்னீங்களோ நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம். அதனால அவங்க கிட்ட ஒரு ஜுவல்லரி செட் இருக்கு. அதை ஹீரோவால வாங்க முடியாம போயிடுச்சு. அந்த அப்செட்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு ஒர்க்கர் சொல்றான். அது என்ன அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டா அது அவங்க அம்மாவோட டவுரி செட்டு. ஹீரோக்கு அது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதை கேட்ட பிறகு ஹீரோயினுக்கும் மனசு கேட்காம அந்த மாஸ்டர் ஃபேனை மீட் பண்ண போறா. அங்க ஹீரோட ஜுவல்லரிக்காக தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் அந்த மாஸ்டரும் உனக்கு அது வேணும்னா கீழே கிடக்குற பேப்பர்ஸை பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க பண்ண டிசைன் தான். அது பர்ஃபெக்ட் ஃபிட்ல வரல அப்படின்னு அதை ரீஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஆல்ரெடி பண்ணதெல்லாம் தூக்கி வீசிருப்பாங்களா அந்த மாதிரி தண்ணிக்குள்ள போட்டிருப்பாங்க. அதை ஹீரோயின் இப்போ தண்ணிக்குள்ள இறங்கி எடுத்து பாக்குறா. நீ அதுல என்ன பாக்குற அப்படின்னு கேட்கும்போது நீங்க இந்த டைமண்டுக்கு அப்புறம் எந்த ஜெம்ஸ்டோன் வைக்கலாங்கிறத டிசைட் பண்ண முடியாம தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் கரெக்டா கேட்குறா. ஆமா அதுல உனக்கு எதுவும் ஒப்பீனியன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதை ஃப்ரீயா விடுறது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
நான் டிசைன் பண்ணுறது ஸ்டாரி ஸ்கை அப்படிங்கிற தீமில் பண்ணுறேன். அதில் எப்படி நான் ஜெம் ஸ்டோனை வைக்காமல் ஃப்ரீயாக விட முடியும்? அது நல்லாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஹீரோயினும் அதுக்கு நீங்கள் இதை லவ் பண்ணுற பர்சனுக்கு கிஃப்டிங் ஆப்ஷனாக ரெடி பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் லவ். அப்போது சென்டரில் ஒன்று இருக்கிறது தான் அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த மீனிங்ஃபுல்லாக சொல்கிறா. அது அந்த டிசைனருக்கும் கன்வின்சிங்காக இருக்குது. சரி, நீ இதெல்லாம் பண்ணுறியே, ஹீரோக்கு நீ யாரு அப்படின்னு கேட்க, இப்போ ஹீரோ அங்கே வரான். அவன் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு அவளை தூக்கி விடுறான். நீ என்ன ஸ்டூப்பிடா, எதுக்கு இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் திட்டுறான். அப்புறம் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்படின்னு டிசைனரை பார்த்தா, நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணேன். அப்போ எனக்கும் கோவம் வரதானே செய்யும். ஸோ உனக்கு அது எவ்வளோ ஒருத்தங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே கூப்பிட்டு ஹீரோ கேட்ட டிசைனை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின் கிட்டே அவங்களுக்கு டேலண்ட் இருக்கிற மாதிரி தோணுது. நான் இப்போ டிசைனர்ஸை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஸ்டூடியோக்காக. உனக்கும் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்குறாங்க. நீ என்ன ஸ்டூப்பிடா, எதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டா, இது உங்க அம்மாவோட ஜுவல்லரி செட், உனக்கு இது ரொம்பவே முக்கியம்னு கேள்விப்பட்டேன். என்னால் தானே இந்த உன்னால வாங்க முடியாம போச்சு, அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். எனக்காக பண்ணப்போ இதை நீ ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கி தந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவனுக்கும் ஹீரோயினை பார்க்க பார்க்க அவனோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகுது. ஹீரோயின் ஸ்டெப் மதர் கிட்ட நல்லா பேசுவாள்ல, அதனால அவங்க கிட்ட ஹீரோட அம்மா பத்தி கேட்டிருக்கா. ஹீரோட அம்மா ஒரு ஃபார்ம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ரிச்சான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. இருந்தாலும் ஹீரோட அப்பா அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலேயே இந்த பாட்டிக்கு அவங்களோட மருமகளை பிடிக்காது. எனி டைம் அந்த பொண்ணை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. லாஸ்ட்ல ஆக்சிடென்ட் அப்போ சாகும்போது அவங்க அம்மா ஹீரோவோட கண்ணு முன்னாடி தான் இறந்துருப்பாங்க. அதனால ஹீரோ ரொம்பவே காயப்பட்டான். ஆனாலும் இந்த பாட்டி குறை சொல்றது மட்டும் விடல. அம்மா இறந்த பிறகு ஹீரோவையும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. ஹீரோக்கு அம்மா இல்லாததுனால அவன் தங்கச்சி ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் அந்த தங்கச்சியை ரொம்பவே பார்த்து பார்த்து கவனிச்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட அம்மா பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. ஹீரோயினும் அவங்களோட ஃபோட்டோ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு ஹீரோட அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு வந்து அப்படியே ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்கா. இப்போ ஹீரோ அந்த ஒர்க் வந்து பார்க்குறான். பார்த்துதான் அவனுக்கு ஹீரோயின் மேலே ஒரு சாஃப்ட் ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை பார்க்கும்போது அவனோட ஃபீலிங்ஸ் இன்னும் அவகிட்ட அதிகமாயிட்டே போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சேடாக ஃபீல் ஆகுது. ஒன்று நான் ரொம்ப காயப்படுத்துறணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுறான். அப்புறம் அவளை கூப்பிட்டு வச்சு, நீ என் தங்கச்சி மேலே காரை ஏற்றின, அப்புறம் எதுக்கு அவளை காப்பாற்றாம அந்த இடத்த விட்டு ஓடின அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் அதுக்காக சாரின்னு மட்டும்தான் சொல்றா. சரினாக்காக நான் பேச முடியாத அப்படின்னு நினைச்சிட்டு, என்னால் அதுக்கு சாரி மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நான் உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன், நீ அதை யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்செட்டாக கிளம்பி போறான். இங்க ஹீரோயினுக்கு அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது மறுபடியும். நான் தான் மாஸ்டர் ஃபேன் பேசுறேன், நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணவே இல்லை, நான் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினே என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இதை ஹீரோ கவனிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் போக முடியாததுக்கான காரணம் தங்கச்சியை டேக்கர் பண்ணணும்ல, அதுக்காக தான். ஸோ இப்போ ஒர்க்கர்கிட்ட சொல்றான், ஹீரோயின் அந்த இன்டர்வியூக்கு போக சொல்லுன்னு. அதே மாதிரி ஒர்க்கரும் ஹீரோயினுக்கு கால் பண்றான். உங்களை மாஸ்டர் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னாங்க, அவங்க தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்காக வேற கேர்டேக்கர் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் கால் பண்ணி சொல்ல ஹீரோயினும் ஹாப்பியா போறான். அங்க டிசைனருக்கும் ஹீரோயினை பார்த்ததும் சந்தோஷம் தான். ஹீரோயின் அவங்க டீம்ல ஆட் பண்றது அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அங்க இப்ப ஜியா வரா. இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக தான் அவளும் வந்திருக்கா. நான் ஆல்ரெடி டிசைனரை சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னா, என்ன இவளையே சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறா. உங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, இவளுக்கு டிசைனிங் பத்தி எதுவுமே தெரியாது, காலேஜ்ல டிகிரி கூட வாங்கினது கிடையாது, பட் நான் டிசைனிங்கை ப்ராப்பரா படிச்சுட்டு வந்திருக்கேன், என்கிட்ட சர்டிஃபிகேட் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜியா சொல்றா. மாஸ்டர் ஃபேனுக்கு ஹீரோயின் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, அவளால நல்ல டிசைனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க, எனக்கு இது கன்வின்சிங்கா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. என்கிட்ட ஆல்ரெடி கிளைண்ட் அவங்களோட ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நான் அவங்ககிட்ட கொடுக்கேன், யார் பெட்டர் டிசைன் கொண்டு வரீங்களோ அவங்களும் என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் ஃபேன் சொல்றாங்க. ரெண்டு பேருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டில் உட்காந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்கா, அவளோட டிசைனிங் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கிராஸ் ஆகும்போது அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றா. உன் தங்கச்சியை டேக் கேர் பண்ணிக்கிறதே நான் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றா. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒர்க்கர் காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த டிசைனிங் பேப்பர் மேலே காஃபியை கொட்டிடுறாங்க. சாரி மேம் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல இந்த பேப்பர் தூர போட்டுரு, நான் வேற பேப்பர்ல டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இப்போ அந்த சர்வன் பேப்பரை கொண்டு போய் அதை போட்டோ எடுத்து ஜியாக்கு அனுப்பி விடுறா. ஜியாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு ஹீரோனோட டிசைன் தான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவளோட காப்பி பண்ண முடிவு பண்ணியிருந்திருக்கா. நெக்ஸ்ட் டே இப்போ சப்மிட் பண்ணணும், ரெண்டு பேரும் உங்களோட டிசைனை கிளைண்ட் கிட்ட காமிங்க, அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாஸ்டர் ஃபேன் சொல்லிடுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன், உனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஜியா கேட்டு தன்னோட டிசைனை காமிக்கிறா.
அத பார்த்துட்டு பரவால்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோனோட டர்னு. அவள பார்த்தா, "நீ எப்படி காமிக்கிறன்னு நானும் பார்க்குறேன். காமிச்சா நீ என்னதான் காப்பி பண்ணன்னு நான் சொல்லிருவேன். ஆல்ரெடி நான் 6 மந்த்துக்கு முன்னாடியே இந்த டிசைன நான் டிராஃப்ட் பண்ணிட்டேன். அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரூஃபும் ரெடி பண்ணிட்டேன். இந்த டைம் நீ வசமா என்கிட்ட அவமானப்பட போற." அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினும் தயங்கிட்டே இருக்கா. "என்ன டிசைன இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையா? அப்படிலாம் எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது." அப்படின்னு அவளோட டிசைனையும் வாங்கி குடுக்குறா. உள்ள பீஸ் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. "இது சூப்பரா இருக்கு" அப்படின்னு பாராட்டுறாங்க. "என்னது இது? வேற டிசைன் மாதிரி இருக்கு." அப்படின்னு ஜியாக்கு ஒரே ஷாக்கு. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஜியாவோட பிளான் தெரிஞ்சிருக்கு. டிசைனை ஃபைனல் டிராஃப்ட் பண்றதுக்கு மட்டும் ஒவ்வொன்றா அவங்க டிரா பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த பேப்பர் ஒவ்வொன்றையும் டஸ்ட்பின்ல போட்டா, அதை இந்த சர்வெண்ட் எடுத்துட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறத ஹீரோயின் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. அதனால ஹீரோயின் பக்காவா வேற ஒரு டிசைனை ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பா. அதை தான் சர்வெண்ட் ஒரிஜினல் நினச்சிட்டு இதான் ஃபைனல் டிராஃப்ட்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்திருப்பா. இப்போ ஜியா இன்னொரு மேட்டர்லயே மாட்டிக்கிட்டா. என்னன்னா, இப்போ அவ டிசைன் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கால, இந்த பீஸை லாஸ்ட் இயர் டிசைனிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த வின்னரோட டிசைன் தான் இந்த பீஸ். ஸோ இப்போ அவ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான் அப்படின்னு அவளை அக்யூஸ் பண்றாங்க. இல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும், அப்ப அவங்க ஒன்று காப்பி பண்ணிட்டாங்கன்னு சொல்றியா? டைம் டிராவல் பண்ணி வந்து இந்த டிசைனை எடுத்துட்டு போய் அவங்க 1 இயர்க்கு முன்னாடியே பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கலாய்க்கிறா. அங்க வந்த லேடிக்கு செம கோவம். டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினாலிட்டி தான் ரொம்பவே முக்கியம். இப்போ நான் இந்த ஜியாவை தனியா டீல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு மாஸ்டர் ஃபேன் கிட்ட கேட்டா, நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க. அவ என்னோட ஸ்டூடியோ சேர்ந்த பொண்ணே கிடையாது அப்படின்னு அவங்களும் கையை விரிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அந்த லேடி கோவமா கிளம்புது. இங்க மாஸ்டர் ஃபேன் கிட்ட ஜியா பேசி பாக்குறா. எனக்கு உன்னோட டேலண்ட் மேலதான் ஃபர்ஸ்ட் சந்தேகம் இருந்தது. இப்போ உன்னை பார்க்கும்போது நீ ஒரு சீட்டர் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க வேலையில ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. போன கிளைண்ட்டும் சும்மா கிடையாது. ஜியா மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவளை எந்த டிசைனிங் கம்பெனிலையும் ஜாயின் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு மொத்தமா அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தே பேன் பண்ண வச்சுட்டாங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இப்பதான் அவளோட டிசைனிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க போறா. உனக்கு நான் சப்போர்ட் பண்ணா நீ பண்ண தப்ப நானும் அக்னாலேஜ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் எனக்காக இது பண்ணு. இது பண்ணல என்னோட கரியரே போயிரும். நீ தான் சொன்ன நான் உன்னோட உமன்னு. அன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தோம்ல, அதுக்காகவே இதை பண்ண அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கிளிப்பே எடுத்து காமிக்கிறான். தள்ளிப்போ அப்படின்னு தட்டும் போது அந்த கிளிப் கீழே விழுது. இந்த டைம் அந்த டாக்டர் வர அவன் கையில இந்த கிளிப் கிடைக்குது. அது என்னோடது தான் அப்படின்னு சொன்னா, இது உன்னோடதா, பொய் சொல்லாத, இது ஹீரோயினோடது அப்படின்னு சொல்ல வருவான். அதுக்குள்ள ஹீரோயின் வந்து தடுத்துடுறா. நீ இப்ப என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்டா, அவனும் இப்ப ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறான். இவளை உடனே வெளியே விரட்டி விடுங்க, இனி நான் இவளை பார்க்க கூடாது அப்படின்னு இப்ப ஜியா அங்கிருந்து அனுப்பிடுறான். டாக்டர் கிட்ட மறுபடியும் கேக்குறான். அவன் உண்மையே சொல்ல மாட்டான். சரின்னு கிளிப்பை மட்டும் வாங்கிட்டு ஹீரோ போயிடுறான். இங்க ஹீரோயின் கிட்ட, இது உன்னோட கிளிப் தானே, நான் தானே உனக்கு கிஃப்டா கொடுத்தேன், அப்புறம் இதுக்கு அது அவளோடதுன்னு சொல்றா அப்படின்னு கேட்டா, பிரதர் ப்ளீஸ் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இது எல்லாத்தையும் அந்த ரூம்ல சிசிடிவி இருக்கும், அது மூலமா ஹீரோ பாத்துடுறான். பிரதர்னு கூப்பிடுறா. அப்ப அவங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இப்போ இந்த கிளிப்பு ஹீரோயினோட தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட போறான். நீ என்ன பண்ண வந்திருக்க அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு நைட் நடந்ததை மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். திரும்பவும் என்ன டிஸ்கிரைஸ் பண்ண வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஏன் இந்த மாதிரி பேசுற அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் என் கூட ஒண்ணா இருந்த அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அன்னைக்கு என்ன ட்ரக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஹீரோ சொன்னாலும் எனக்கு அது தேவையில்லை. அன்னைக்கு நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் என் கூட ஒண்ணா இருந்த. உனக்கும் ரேபிஸ்ட் கிடையாது, எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு என்னையாவது என்ன டார்ச்சர் பண்ணாம இரு. புதுசா என்னை வந்து டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டு ஹீரோ கஷ்டமா இருக்கு. நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் எதுவும் உன்னை அஃபெக்ட் பண்ற மாதிரி பண்ணனா அப்படின்லாம் ஹீரோ கேட்குறான். சரி அப்போ நான் இனி உங்க ரூம்க்கு வர தேவையில்லைல்ல அப்படின்னு கேட்டா, இல்ல என் மைண்டை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு திரும்ப கிஸ் பண்றா. அடுத்து இப்போ ஹீரோயினை ஸ்டெப் மதர் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அங்க போனா ஹீரோயின் டிசைனர் ஆயிட்டால, அந்த வேலையை குவிட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, என் பொண்ணு அப்ராட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீ மட்டும் உன்னோட கரியர்ல வளர்ந்து போலான்னு பாக்கியா, நீ இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் மதர் சொல்றாங்க. ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னா அதுக்கு அடிக்கிறாங்க. நான் ரிசைன் பண்ண சொன்னா ரிசைன் பண்ணு, அப்புறம் என்ன உங்ககிட்ட இருந்து எதிர்பேச்சு வருது அப்படிங்கிற மாதிரி அப்பா திட்டுறாரு. சரின்னா உங்க பொண்ணா, நானும் உங்க பொண்ணு தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. சொன்னதை மட்டும் கேளு, ஒன்னு என் பொண்ணாவே நான் கன்சிடர் பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்பா திட்டுறாங்க. அம்மாக்காக ஹீரோயின் அதே அக்செப்ட் பண்ணிட்டு போறா. நாளைக்கு ரிசைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. எங்க ஹீரோயின் வந்து டிசைனர் ஃபேன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க மிரட்டுறது, செரினாக்காக இவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டா. இதெல்லாம் இதை நம்பி எப்படி சொல்ற? நான் யார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டா, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நீங்க குட் பர்சன்,
எனக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு. உங்ககிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. எனக்காக அத நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இத நீ ஹீரோ கிட்டயே சொல்லியிருக்கலாமே. நான் பண்றத விட அவன் உனக்கு பண்ணா இத விட பெட்டராவே பண்ணுவான் எல்லாத்தையும். அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சான்ஸே கிடையாது. அவன் என்னும் தங்கச்சியோட ஆக்சிடென்ட்க்கு நான் தான் காரணம்னு நெனச்சுட்டு இருக்கான். என்ன அவன் வெறுக்க தான் செய்றான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உனக்கு பசங்கள பத்தி தெரியல. அவன் உன்ன லவ் பண்றான்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க சொன்னா, ஹீரோயின் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. நீ அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்ல. செரீனா பண்ண தப்ப நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்? இதுக்கெல்லாம் காரணம் செரீனா தான் சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டா, அவன் அப்பவும் கோவம் தான் படுவான். அவனுக்கு மத்தவங்க அவன்கிட்ட பொய் சொன்னா சுத்தமா பிடிக்காது. அவன் தங்கச்சியோட ஆக்சிடென்ட்க்கு நான் காரணம் இல்லனாலும், நான் பொய் சொன்னதுக்காகவே அவன் என்ன வெறுப்பான். அதனால அவன்கிட்ட இந்த மேட்டர கொண்டு போக எனக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அதனால இப்போ டிசைனர் ஃபேனும் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேரும் ஒரு பிளான போடுறாங்க. அதுபடி டிசைனர் ஃபேன் ஹீரோயினோட அப்பாவுக்கு கால் பண்ணி, அவங்க 2 பேரும் கோஆப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு. அந்த டைம்ல இவங்க வேண்டாம் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் சடனா வந்து சொன்னதும், அவருக்கு என்னமோ லக்கி பிரைஸ் வின் பண்ண மாதிரியே ஹேப்பியா இருக்கு. இது ஒய்ஃப் கிட்டயே சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஒய்ஃப்க்கு இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. எதுக்கு அவங்களே சடனா கான்ட்ராக்ட் பத்தி பேசுறாங்க? இதுக்கு முன்னாடி நீங்க கேட்கும்போது நோ தானே சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா, தெரியல நமக்கா லக் வந்து அமையுது அப்படின்னு அப்பா சொல்றாங்க. மேபி இதுல ஹீரோயோட சதி செயல் எதுவும் இருக்குமோ அப்படின்னு கேட்டா, அவ ஒரு சின்ன பொண்ணு. அவ எப்படி டிசைனர் ஃபேனோட டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ ஹீரோவும் கேள்விப்படுறான். ஹீரோயின் வேலையில இருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா கூட கம்பெனில இருந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறாங்க. அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஹீரோக்கும் இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அவ என்ன பண்றான்னு தெரியல. அவ என்ன பண்ணாலும் சரி, அவளுக்கான எல்லா சப்போர்ட்டையும் நீ பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லி அனுப்புறான். கான்ட்ராக்ட்லாம் டிராஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டு மாஸ்டர் ஃபேன் கூட அவங்க சைன் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன ஒய்ஃப் கூட வந்து அந்த குட் நியூஸ சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டேன். இதுல எனக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுது. லாபம் கிடைச்ச பிறகு நீயும் சரினா என்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் வாங்கலாம். அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பா சொல்றாங்க. ஸோ ஒய்ஃப்க்கும் செம்ம ஹாப்பியா இருக்கு. இதுல உங்களால நிறைய லாபம் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, மத்தவங்களால வேணா முடியாம இருக்கலாம். பட் என்னால கண்டிப்பா பார்க்க முடியும். அப்படிங்கிற மாதிரி அவரும் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே சர்வெண்ட் வந்து ஒரு ப்ராப்ளம். வெளிய நெறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்ல, எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, நீங்க உங்க கான்ட்ராக்ட்ல எதுவும் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலி அது அவரோட ரெகுலர் ஒர்க் போல. இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் ஃபோர்ஜரி பண்றது. இப்போ டிசைனர் ஃபேன் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்களா, அந்த கான்ட்ராக்ட் தான் ஃபோர்ஜரின்னு வந்திருக்கு. இத நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்க நெறைய பேர் இருப்பாங்களா, அவங்க எல்லாரும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட ரிட்டர்ன் எடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதனால அந்த கம்பெனியோட ஃபண்ட் குறையும். ஆட்டோமேட்டிக்கா அதுல பெரிய அடி வாங்கும்ல. அந்த மாதிரி பிரச்சனை தான் அவங்க ஃபேமிலில போயிட்டு இருக்கு. பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே நடக்குது. மாஸ்டர் ஃபேனுக்கு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்ப அப்பாவை மீட் பண்ண போறா. என்ன நாங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்க வந்தியா? வெளிய போ அப்படின்னு ஸ்டெப் மேல திட்டுறாங்க. நான் இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ உனக்கு எது ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க, அவளுக்கு என்ன தெரிய போதா ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோயின் என்னை விட உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நான் நினைச்சா உங்களுக்கு இந்த மேட்டர்ல ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் கான்ஃபிடென்ட்டா சொல்றா. சரி உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, நான் இதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா எனக்கு எங்க அம்மா வேணும். எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பாத்தீங்களா, அவ உங்ககிட்ட அவங்க அம்மாவை பத்தி தான் கேட்க வந்திருக்கா. அவளால இதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாது அப்படின்னு ஸ்டெப் மேல கத்திக்கிட்டு இருக்கா. இரு அவகிட்ட ஒழுங்கா கேட்கலாம். நீ என்ன பண்றதா இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும், நான் சொன்னா மாஸ்டர் ஃபேன் உங்களுக்காக கிளாரிபிகேஷன் பிரஸ் முன்னாடி கொடுப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது எப்படி உனக்காக அவங்க பண்ணுவாங்க? அவங்க எவ்வளவு பெரிய ஆள் உனக்காக பண்ணுவாங்களா அப்படின்னு சந்தேகமா பாக்குறாங்க. அப்போ ஹீரோயினும், அவங்க ஒரு ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்காக எனக்கு ஒரு ஃபேவர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வேணா கால் பண்ணி ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு இப்ப மாஸ்டர் ஃபேனுக்கு கால் பண்றா. கால் பண்ணிட்டு நீங்க சொன்ன ப்ராஜெக்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலா எனக்கு ஒரு ஃபேவர் பண்றேன் நீங்களே. இந்த சி ஃபேமிலி ஃபோர்ஜரி கேஸ்ல நீங்க அவங்களுக்காக கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. அவங்க ஃபோர்ஜரி பண்ணது ஃபேக்ட். அதுக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அப்போ நான் உங்க ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, சரி உனக்காக நான் இது பண்றேன் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டுதான் அப்பாவுக்கும் ஒரு ஹோப் கிடைக்குது. பட் அம்மாக்கு பயமா இருக்கு. நீங்க ஹீரோயின்ட்டு அவளோட அம்மா பத்தி சொல்லிட்டீங்கன்னா அவ ஜோ ஃபேமிலில இருந்து வெளியே வந்துருவா. அப்புறம் செரீனாவோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அம்மாக்கு பயமா இருக்கு. இப்போ உங்களுக்கு கம்பெனி முக்கியமா செரீனா முக்கியமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிடுறா. இப்போ கம்பெனி கையை விட்டு போச்சுன்னா செரீனா வந்தாலும் நம்ம கூட சேர்ந்து பிச்சு தான் இருக்கணும். அதனால ஹீரோயின் சொன்னதே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீ சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் உங்க அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அவங்களோட அஸ்தி தான் என்கிட்ட இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் மதரா அஸ்தி எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஹீரோயின் கேட்டு ரொம்பவே கவலைப்படுறா. அவளுக்கு லைட்டா ஒரு ஹோப் இருந்திருக்கும் அம்மா உயிரோட இருப்பாங்கன்னு. இப்ப அதுவும் இல்ல. அஸ்திய கையில வாங்கினதும் நான் கிளம்புறேன்னு சொல்றா. நான் உன்ட ரியலப்பா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. சி ஃபேமிலியோட கான்ட்ராக்ட் ஃபோர்ஜரி மேட்டர் பெரிய இஷ்யூ ஆகி அதனால கம்பெனியும் பேங்க்ரப்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த நியூஸ் போயிட்டு இருக்கும்போது இப்போ ஸ்டெப் மதர் ஹீரோயின் கால் பண்ணி நீ ஜோ ஃபேமிலியிலே இருப்பியா, நீ வெளியே வந்தா சரியான பிரச்சனை, அதான் மைக்கேலுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குல்ல, நீ அந்த ஃபேமிலியோட யங் மிஸ்ட்ரஸா அங்கேயே இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அது உன் கனவுலயே நடக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் சொல்றத கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு அங்கிருந்து கத்த, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கொடி அப்படின்னு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறா. இவ்வளவு நாள் சிஸ்டர் இவதான் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அதனால அந்த பொண்ணையும் பார்த்துட்டு உன்னை மீட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். நாளைக்கு அப்புறம் இனி நம்ம 2 பேரும் மீட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். எப்படியும் உன்னோட பிரதர் உன்னை இந்த கண்டிஷனுக்கு ஆளாக்குனவங்கள சும்மா விட மாட்டான். கண்டிப்பா பனிஷ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அந்த டைம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் அசைவு தெரியுது. இது டக்குன்னு ஹீரோ கால் பண்ணி சொல்ல போறா. மைக்கேல் உன் தங்கச்சிக்கிட்ட சில அசைவு தெரியுது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல போறா. பட் அங்கிருந்து மைக்கேலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் வருது. ஸோ ஹீரோயினும் இப்ப அங்க போறா. ஆக்சிடென்ட்ல அவன் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டான். ஸோ கோமால இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு அசிஸ்டன்ட் மாதிரி அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ ஹீரோயின்ட்ட பாஸை டேக் கேர் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க கோமால இருக்காங்க, நீங்க பேசுங்க, கண்டிப்பா அவங்க கான்சியஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் என்ன பேசுறது அப்படின்னு கேட்டா, உங்களை பாஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். தங்கச்சியோட ஆக்சிடென்ட் கேஸால தான் அவங்களால அவங்க ஃபீலிங்ஸை ஒழுங்கா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் பாஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க பேசி பாருங்கன்னு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோ பக்கத்துல உட்காந்து பேசுறா. நீ சீக்கிரமே கண்ணு முழிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீ சீக்கிரம் கண்ணு முழிச்சுன்னா என்னோட சீக்ரெட் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. இந்த டைம் மறுபடியும் அசிஸ்டன்ட் வந்து நீங்க தான் ஏதாவது பண்ணும். இப்போ வேற மேடம் ஊர்ல இல்ல, இந்த பாட்டியும் சேவிரி இங்க தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். என்ன பிரச்சனைனா இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணதே அவங்க தான் போல. ஹீரோக்கு என்னாச்சு, உண்மையாவே கோமாக்கு போயிட்டனா அப்படின்னு செக் பண்ண தான் வராங்க. நீங்க தான் அவங்க ஹீரோவை தூக்கிட்டு போகாம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் அதுக்காக தான் வந்திருக்காங்க. என் கசினுக்கு என்னாச்சு அப்படின்னு அவனும் நடிச்சுக்கிட்டே வந்து தட்டிலாம் பாக்குறான், எழுப்பி பாக்குறான். ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு எதுவுமே இல்லை. அப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. ஹீரோயினும் எதுக்கு இதெல்லாம் பண்றா அப்படின்னு கேட்டா, இல்ல கசின் கோமா இருக்காங்கல்ல, அதான் எழுப்பி பார்த்தேன் எப்படி இருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது கோமாக்கு போய் அவங்க செத்துருவாங்கன்னுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். நீ என்ன ஹீரோக்கு சாபம் கொடுக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நான் ஜஸ்ட் கேட்டதுதான்ப்பா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. சேவியருக்கு செம ஹாப்பியா இருக்கு. ஹீரோ கோமாக்கு போயிட்டான், இனி ஜோ ஃபேமிலியோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்க போகுது அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ அவனுக்கும் அடி விழுது. என்னன்னா அவனுக்கு தனியா ஒரு பிளான் இருந்திருக்கு. பாட்டியை தள்ளி விட்டுட்டு நான் மட்டும் பவர்ல இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிருந்திருக்கான். அது பாட்டிக்கு தெரிஞ்சு பாட்டி அதை திட்டுறாங்க. உன்னோட பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஜோ ஃபேமிலிக்கு ஹெட் நான் தான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு போகுது. பாஸ் வேற கோமாக்கு போயிட்டாங்க, எப்போ கண்ணு முழிப்பாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி யங் லேடியா அன்கான்சியஸ்ல இருக்காங்க, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் கத்துனதுல ஹீரோவே கண்ணு முழிச்சிட்டான். என்னாச்சு, நான் கண்ணு முழிச்சிட்டேன்டா அப்படின்னதும் இப்ப அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. பாஸ் கண்ணு முழிச்சிட்டீங்களா அப்படின்னு அவனுக்கு ஆழ்ந்த கண்ணீர் மட்டும்தான் வரல. ஹீரோயினை பார்த்து நீ என்கிட்ட சொன்னல, எனக்கு கேட்டுச்சு, நான் கண்ணு முழிச்சா உன்னோட சீக்ரெட் என்கிட்ட சொல்றேன்னு சொன்னல அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, உன் சிஸ்டரை பத்தி தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். உன் சிஸ்டர் கிட்ட சில அசைவெல்லாம் தெரிஞ்சிச்சு, சீக்கிரமே கான்சியஸ் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்து இந்த ஆக்சிடென்ட்டை பத்தி கேட்கும்போது அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். இதுக்கு பின்னாடி உங்க பாட்டியும் உங்க கசின் தான் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தா உங்க கதையை முடிச்சுட்டு இந்த ஃபேமிலியோட கண்ட்ரோலை அவங்க எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றான். ஹீரோ பக்கத்துல அவன் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோயின் தான் இருக்கா. இந்த டைம் அவன் கண்ணு முடிச்சிருவான்ல. ஸோ அவங்க சி ஃபேமிலி அட்டாக் பண்ணதை பத்தி பேசுறான். உங்க அப்பா 50 மில்லியன் டவுரிக்காக உன்னை என்கிட்ட வித்தாங்க. உங்க அம்மா பிசினஸ் கான்ட்ராக்டுக்காக உன்னை பணைய வச்சுட்டு இருந்தாங்க. ஃபைனல் நீ அவங்க கிட்ட ஃபைட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது, சூப்பரா பண்ண அப்படின்னு ஹீரோ அப்ரிஷியேட் பண்றான். ஹீரோயின் இந்த டைம் தேங்க்ஸ் சொல்றா. ஹீரோயின் என்னதான் மாஸ்டர் ஃபேன் கூட சேர்ந்து இந்த ஒர்க் பார்த்திருந்தாலும் பேக்ல இருந்து ஹீரோ சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பான். அந்த சி ஃபேமிலி ஃபுல்லா பேங்க்ரப்ட் ஆனதுக்கு ஹீரோ ஒரு ரீசன். அதனால ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு உனக்கு எல்லாம் சரியாயி நீ வீட்டுக்கு வா, அப்புறம் உன் தங்கச்சி மேட்டரை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ ஃபாரின்ல இருந்து ஸ்டெப் மதர் வந்துட்டாங்க. நீ இந்த மேட்டர் என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அம்மா வந்து விசாரிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அவங்களும் உடனே கிளம்பி வந்துட்டாங்க. அந்த ஓல்டு லேடியே இந்த மாதிரிலாம் பண்றாங்க, நீ அவங்களோட சொந்த பேரன்,
கொஞ்சம் கூட உன் மேல பாசமே இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த சேவியர் கூட சேர்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அம்மா திட்டிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்ச நாள் இதே மாதிரி கோமலா இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணுவோம். அப்பதான் அவங்களோட பிளான் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேவியருக்கு பொறுமைலாம் கிடையாது. சீக்கிரமே ஏதாவது பண்ணுவான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதே மாதிரி இங்க சேவியர் பாட்டி மண்டைய போட்டு கழுவிக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ கோமாக்கு போயிட்டான்ல. நம்ம ஏன் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பவர கையில எடுத்துக்க கூடாது? இப்போதைக்கு ஹீரோ ஹெட்டா இல்ல அவ்வளவுதான். ஆனா கம்பெனியோட ஹெட் பொசிஷனுக்கு ஆள் வேணும்ல. அந்த பொசிஷனை இப்ப கையில எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். ஹீரோ ரிட்டர்ன் வந்தாலும் இவங்க கிட்ட தானே பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேவியர் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எத்தனை டைம் பட்டாலும் திருந்த மாட்டியா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. பொறுமை ரொம்ப அவசியம். அந்த கார் ஆக்சிடென்ட்ல அவன் உண்மையாவே கோமாக்கு போயிட்டானா இல்லையாங்கிறதே என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல இன்னும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாட்டி சொன்னா அவனால இருக்க முடியல. என்ன பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவன் என்ன தப்பிச்சு வரவா போறான்? அவன் தான் கோமாக்கு போயிட்டாலும் நம்ம தான் செக் பண்ணி பார்த்தோம்ல. நம்ம சீக்கிரமே இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பவர் எடுத்துக்கணும். இல்ல அவ ரிட்டர்ன் கண்ணு முடிச்சிட்டானா அவன்கிட்ட இருந்து மறுபடியும் பவர் வாங்குறது பெரிய கஷ்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கான். பாட்டி ஹீரோட ஸ்ட்ரென்த் நினைச்சு கொஞ்சம் பயப்படுறாங்க. அவன் இவ்வளவு நாள் கம்பெனியை லீட் பண்ணியிருக்கான். எல்லாத்தையும் அவனோட பிளான் எல்லாமே பக்காவா தரோவா பண்ணுவான். ஸோ எனக்கு இது சந்தேகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி திரும்பவும் சொல்றாங்க. என்ன பாட்டி, அவனால பண்ண முடியல என்னால பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நீ இத்தனை வருஷத்துல எத்தனை டைம் அவன்கிட்ட தோத்து போயிருக்க? என்னமோ உனக்கு புத்தி வரல அப்படின்னு பாட்டி கிட்ட திட்டு வாங்குறான். லாஸ்ட்ல ஆனா பாட்டியை கன்வின்ஸ் பண்ணிடுறான். சரி போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. நாளைக்கே போர்ட் மீட்டிங்ல பேசி முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. இந்த நியூஸ் இப்போ ஹீரோக்கும் கிடைச்சிருது. நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா? அவங்களோட பிளான் வெளியே வந்துருச்சு. பட் இந்த மீட்டிங்ல என்னால கலந்துக்க முடியாது. அதுக்கு பதிலா ஹீரோயின் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு அவகிட்ட போய் நிக்கிறான். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நான் இப்போ கோபமா இருக்கிற மாதிரி தான் காமிச்சுக்கணும். அதனால என்னோட ஒய்ஃபா என்ன ரெப்ரசென்ட் பண்ணி நீ அந்த மீட்டிங் அட்டன் பண்றியா? பட் நீ போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பா எல்லாரும் ஒன்னதான் டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கும் நீ ரெடியா இருக்கியா? நான் கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோன்னு சரின்னு கிளம்பி போறா. இங்க மீட்டிங் இருக்கு, ஹீரோ ரீப்ளேஸ் பண்றது. ஸோ அதுக்காக தான் பேசுறாங்க. என் கசினுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டான். அவன் கோமா இருக்கான். இவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு ஹெட் இல்லாம எப்படி நடத்துறது? அதனால நான் புதுசா ஹெட்டை அப்பாயிண்ட் பண்ணலான்னு நான் ப்ரப்போஸ் பண்றேன். அதுக்கு பாட்டி தான் கரெக்டான ஆளா இருப்பாங்க. நீங்களாம் என்ன சொல்றீங்க? எத்தனை பேர் என் பாட்டிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சேவியர் கேட்குறான். கிட்டத்தட்ட எல்லாருமே பாட்டிக்கு ஃபேவரபிளா தான் இருக்காங்க. அந்த டைம் ஆன்டி வந்ததை அப்போஸ் பண்றாங்க. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கு. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஹெட்டை சேஞ்ச் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொஸ்டின் பண்றாங்க. இங்க வர்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஜோ ஃபேமிலியில உள்ளவங்க மட்டும் தான் இதுல கலந்துக்கணும். நீ ஒரு அவுட் சைடர் அப்படிங்கிற மாதிரி ஆன்டி திட்டுறாங்க. பின்னாடியே போய் ஹீரோயின் வரா. ஒன்னே யாருமா அவங்க விட்டது நீ எதுக்கு வந்த அப்படின்னு அவளுக்கும் திட்டு விழுது. அப்போ ஹீரோயினும் லாஜிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்பா. நீங்க ஆன்டி அவுட் சைடர்னு சொல்றீங்க, நான் அவுட் சைடர். அப்ப நீங்க யாரு? நீங்களும் ஜோ ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு வந்தவங்க தானே. அப்புறம் எப்படி நீங்க ஜோ ஃபேமிலியோட பிசினஸ் ரன் பண்ண முடியும்? உங்களுக்கும் இதுல உரிமை கிடையாது அப்படின்னு ஹீரோயின் பேசுறா. இதுல வேற இடையில இந்த சேவியரை தத்தெடுத்து ஜோ ஃபேமிலியோட வாரிசு அனௌன்ஸ் பண்ணலான்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதே ஹீரோயின் கொஸ்டின் பண்ணுவா. நீங்க பிளட் லைனை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, அப்ப இவன் ஜோ ஃபேமிலியோட ஆளே கிடையாது. அப்புறம் எப்படி இவன் ஜோ ஃபேமிலியோட வாரிசாக முடியும்? ஜோ ஃபேமிலியில வாரிசு இல்லைனாலும் இங்க எல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களும் ஒருத்தங்களை தானே ஹெட்டா சூஸ் பண்ணும். அது எப்படி அவுட் சைடர் சூஸ் பண்ணலாம்? அப்படியே நீங்க அந்த பிளேஸ்ல உட்காரலன்னா எனக்கும் அதுல உட்காரதுக்கு முழு ரைட்ஸும் இருக்கு. ஏன்னா நான் ஹீரோவோட ஒய்ஃப். ஸோ எனக்கு அந்த சீட்ல ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் பேசுறா. இப்போ அங்க உள்ள எல்டர்ஸ்மே கொஞ்சம் அதை பத்தி திங்க் பண்றாங்க. அந்த பொண்ணு பேசுறதும் கரெக்டா. ஜேவியரை இங்க வாரிசை தத்தெடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஜோ ஃபேமிலியோட பிளட் லைன் கிடையாது. உங்க ரெண்டு பேருக்கும் ரைட்ஸ் இருக்கு. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து வரதா இருந்தா வாங்க, இல்ல ரெண்டு பேரும் தள்ளி இருங்க. அப்படி ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா நாங்க அதுல ஒருத்தங்களை சூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள எல்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்களே எங்களுக்குள்ள ஹெட்டை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு சேவியருக்கு ரொம்ப கோவம் வருது. உங்களுக்கு நான் ப்ராஃபிட் மேல ஆசை வந்துருச்சா? நான் இங்க வாரிசு ஆகுறது உங்களுக்காக தான். உங்களுக்கு தான் அது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசுறான். என்ன நீ எல்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? இப்படிலாம் கத்திக்கிட்டு இருந்தனா ஓல்டு லேடியும் இந்த பிஹேவியர் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆன்டி பேசுறாங்க. இங்க ஓல்டு லேடி எல்லாரும் அவங்க பக்கமா நிக்கிறாங்களே அப்படின்னு 3 நாள் கழிச்சு மறுபடியும் மீட்டிங்ல வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மீட்டிங்கை அதோட எண்ட் பண்ணிட்டாங்க. நீ தானே சொன்ன எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு, அப்புறம் எப்படி அங்க ஹீரோயின் வந்தா அப்படின்னு கேட்டா, அது எனக்கும் தெரியல. நான் மத்தபடி எல்லாத்தையும் பக்கவா அரேஞ்ச் பண்ணிட்டேன். இவ இடையில வந்ததுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லைன்னா அழகா இன்னைக்கு உங்களை ஹெட் ஆக்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த செரீனா கதையை முடிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஆல்ரெடி ஹீரோ அன்கான்சியஸ்ல இருக்கான். ஹீரோயினும் செத்து போயிட்டானா கிளைம் பண்றதுக்கு ஆளே கிடையாது.
ஸோ நமக்கு எல்லா கண்ட்ரோலும் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. ஹீரோ அந்த மீட்டிங்ல என்னலாம் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அங்க அசிஸ்டன்ட் அத பெரிய பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். நீங்க உங்க ஒய்ஃப பார்க்கலையா? என்னம்மா பேசுனாங்க தெரியுமா? பாயிண்ட் பிடிச்சு அப்படி இப்படின்னு பேசுனாங்க. பேசின கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் வாயடிச்சு போயிட்டாங்க. எனக்கு அப்பதான் தோணுச்சு, பாஸ் வந்திருந்தா இத பார்த்து எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் அப்படின்லாம் சொல்ல, ஆமா நானும் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கு என்ன? நாங்க உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அத கொண்டு வந்து காமிக்கவா? அப்படின்னு அவன் கேட்குறான். டேய் டேய் ரொம்ப பில்டப் பண்ணாத. அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. 3 நாள் கழிச்சு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அன்னைக்கு என்ன பண்றதா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ அதுக்கு இப்பதான் யார் என்ன பிளான் பண்ணியிருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மீட்டிங்ல நான் என்ட்ரி குடுக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் ஹீரோயினும் உன் தங்கச்சி கொஞ்சம் அசைவலா இருந்ததுல, அதனால அவள வெளிய வாக்கிங் கூட்டு போலான்னு நினைக்கிறேன். நான் கூட்டு போலாமா? அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப அவள வீல் சேர்ல வச்சு தள்ளி கூட்டு போறா. அப்ப அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். நான் இவ்வளவு நாள் ஒண்ணு டேக் கேர் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட நேம் சரிதா கிடையாது. என்னோட நேம் மீனா. நீ கண்ணு முழிச்ச பிறகு நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் பேசிட்டு போயிட்டு இருப்பா. அவளை கிட்னாப் பண்றதுக்கா ஆட்களும் வந்திருக்காங்க. என்ன இங்க 2 பொண்ணுங்க போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு 2 பேருமே சேர்த்து கிட்னாப் பண்ணிடலாம் அப்படின்னு இப்ப 2 பேரையும் கடத்திட்டு போறாங்க. ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்து இன்ஃபார்ம் பண்றான். சேவியரோட ஆட்கள் இங்க சுத்திட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. உடனே ஹீரோயின் கால் பண்ணி பார்த்தா அவளோட நம்பர் ரீச் ஆகல. ஸோ ஹீரோயின் எதுவும் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோக்கு தோணுது. ஸோ அவன் அவளை தேடி போறான். எங்க ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது அவளை கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்துலயே பீங்கான் கிடக்கு. அதை எடுத்து கஷ்டப்பட்டு கையில உள்ள கயிறை கட் பண்றா. அப்புறம் சிஸ்டர் இல்லாம அன்கான்சியஸ் ஸ்டேட்ல தானே இருப்பா. ஸோ அவளோட கிட்டே அவுக்குறா. வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஃபுல் பிளேஸையும் கொளுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஓடி போயிட்டு சேவியர் கதவை தொட அப்படின்னு கத்துறா. அவன் கூலா எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு அங்க தீயையும் கொளுத்தி போட்டு அவன் கிளம்பிட்டான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன்னையும் இங்க இருந்து கூட்டு போவேன் அப்படின்னு அந்த பொண்ணு அன்கான்சியஸ்ல இருந்தாலும் அவளையும் சேர்த்துதான் வெளியே கூட்டு போகணும்னு நினைக்கிறா. விண்டோ வழியா பார்க்கும்போது ஆல்ரெடி ஹீரோ ஆன்டி எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரும் ஹீரோயினை பார்த்து கீழே குதி குதின்னு சொல்றாங்க. இல்ல உன் தங்கச்சி இருக்கா, உன் தங்கச்சியை கூட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ ஃபர்ஸ்ட் கூத்தி உன்னை நாங்க கேட்ச் பிடிச்சிக்கிறோம், அப்புறம் நான் என் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் முடியாது, நான் அவ கூட தான் வருவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு எதாவது ஆச்சுன்னா நீ கோஸ்டா மாறினா கூட நான் விட மாட்டேன் அப்படின்லாம் ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நானும் உள்ள போறேன்னு நிக்கிறான். இது கரெக்டான சாய்ஸா இருக்காது, உள்ள நெருப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு, நீ உள்ள போன மாட்டிப்ப அப்படின்னு யாரும் அவனை விட மாட்டேங்கிறாங்க. எங்க ஹீரோயினும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த பொண்ணையும் கஷ்டப்பட்டு விண்டோ பக்கத்துல கொண்டு வந்துட்டா. லாஸ்ட்ல 2 பேரையும் சேர்த்து ரெஸ்கியூ பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹீரோயின் இப்பதான் பெட்டரா ஃபீல் பண்றா. அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவ கையில இருந்து இப்ப அசைவெல்லாம் தெரியுது. இது ஒரு பாசிட்டிவ் சிம்டம்ஸ் தான், ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. எங்க ஆன்ட்டிக்கும் ஒரு கெட்டதே நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஃபுல்லா செக் பண்ணி பார்த்த பிறகு அவ தலையில ஒரு பிளட் கிளாட் மாதிரி இருந்திருக்கும், அது விலகிருச்சுன்னு சொல்றாங்க. அதனால இனி அவங்களால சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சர்ஜரி பண்ண முடியாத கேஸ்ல தான் அவ வீட்டுல இருந்திருப்பா. இப்ப அதை பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஹீரோக்கு இது ஹாப்பியா ஃபீல் ஆனாலும் டாக்டர் இந்த சர்ஜரி முடிஞ்சப்பதான் எதனால சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அடுத்து இதுக்கெல்லாம் காரணமானது யாரு? அவங்கள மீட் பண்ண போனோம்ல, எங்க அவங்களாம் ஹாப்பியா மீட்டிங் வச்சிருக்காங்க. ஹீரோ அன்கான்சியஸ்ல இருக்கான். அவன் எப்போ கண்ணு முழிப்பானே தெரியாது. ஹீரோனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாரு? பாட்டி தானே. அதனால பாட்டியே ஹெட்டா சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்பவா தெரிஞ்சிருக்கணும் யார் பக்கம் இருக்கணும்னு அப்படின்னு கிட்டத்தட்ட கொஞ்சம் மிரட்டமா தான் பண்றாங்க. எல்லாரோட ஒத்துழைப்புல இப்ப பாட்டியை தான் ஹெட்டா தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்போ ஹீரோ வரான். நான் இங்க தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன இவன் எந்திரிச்சு வந்துட்டான் அப்படின்னு 2 பேருக்கும் பெரிய ஷாக்கு. ஹீரோயின் வந்துட்டு என்னோட பொசிஷனுக்கு ஆசைப்படுறீங்க போல அப்படின்னு கேட்க, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீ கண்ணு முழிக்காம இருந்தா அதனால சொத்து பத்தி எதுவும் வெளியே போயிடக்கூடாது, நமக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாட்டி நல்ல எண்ணத்துலதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லுது. இப்பதான் நீ வந்துட்டல, நாங்க கிளம்புறோம் அப்படின்னா இன்னும் கணக்கு தீக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு ஹீரோ ஸ்டாப் பண்றான். என்ன கணக்கு அப்படின்னு கேட்டா, என் ஒய்ஃபையும் பொண்டாட்டியும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணா அப்ப அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சேவியர் கத்துறான். எனக்கு ஒன்னு அட்டாக் பண்றதுக்குலாம் ப்ரூஃப் தேவையில்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் உன்னோட பாட்டி தானே, எனக்கு வயசாயிடுச்சு, அதனால மூளை வேற விதமா யோசிச்சிருச்சு, அது என்னோட தப்பு தான், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சாஷ்டாங்கமா அவங்க காலிலே விழுந்துட்டாங்க. இப்பதான் டாக்டர்கிட்ட ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்றா. செரீனாக்காக அவ பழிய ஏத்துக்கிட்டது எல்லாம் தெரிஞ்சும் நீ பண்ணது ரொம்பவே ஃபூலிஷா இருக்கு, செரீனாக்காக நீ எனக்கு இது பண்ண அப்படின்னு கேட்டா, அதை நான் என் அம்மாக்காக தான் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ நீ ஹீரோ மேட்டர்ல என்ன பண்ண போற, அவனை டிவோர்ஸ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஏன் இப்படி கேக்குற அப்படின்னு கேட்டா,
அவன் உன்னை லவ் பண்ற மாதிரி தெரியுது. என்னதான் ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்க மேரேஜ் நடந்திருந்தாலும் அவனுக்கு இப்போ உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றான். இல்ல இல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு திரும்ப டாக்டர் கேக்குறான். இல்ல என்னால அவனை லவ் பண்ணவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த டைம் பார்த்து ஹீரோ அங்க வந்திருப்பான். ஸோ நான் அவனை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு அவனும் அப்செட்டா கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு இப்போ ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது அவளுக்காக சர்ப்ரைஸா எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இல்ல, பட் அதை வர வைக்கலாம்ல, இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் டாக்டர் சொன்னதான் ஞாபகம் வருது. ஹீரோவும் அவளை பார்த்து பார்த்து தாங்குறான். என் தங்கச்சி மேட்டரால தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உன்னை கொடுமைப்படுத்தணும்னு தான் நினைச்சேன். பட் அப்புறம் தான் உன்னை பத்தி நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அந்த பில்டிங்ல நீ மாட்டிக்கும் போது அந்த செகண்ட் தான் தோணுச்சு நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. ஸோ நம்மளோட லைஃப்பை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சரி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வரா. ஆனா அவளுக்கு சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. என்னன்னா அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், அதை நான் இப்போ சொல்ல போய் அவன் உண்மையாவே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவும் என்னன்னு கேட்குறான். இல்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை மறைச்சிடுறா. அவ இப்போ ரொம்பவே இன்செக்யூரா ஃபீல் பண்றா. ஹீரோ எம்மள கோவப்படக்கூடாது, என்னை விட்டு போயிட்டான்னா அப்படிங்கிற மாதிரிலாம் அவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்பதான் ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சுல, நார்மலா கப்பல்ஸ்லாம் எப்படி டேட்டிங் போவாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் டேட்டிங் பண்றாங்க. ஃபுல் டே ஒன்னா இருக்கிறது தான் வேலையே. இப்ப காலையிலேயே பெட்டை விட்டு எழுந்திரிச்சு போனா அப்பவும் ஹீரோ பிடிச்சிட்டு எங்க போறேன் அப்படின்னு கேட்கான். நான் எங்கேயும் ஓடி போல, எங்க ரெஸ்ட் ரூம் தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இப்போ அவன் மறுபடியும் மேரேஜ் ப்ரப்போஸ் பண்றான். இப்பதான் நீ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, நம்ம ரெண்டு பேரும் கிராண்டா மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறான். அவங்க இதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் தானே வாங்கியிருப்பாங்க, ஸோ கிராண்ட் வெட்டிங் பண்ணோம் அப்படின்னு ஹீரோ ஆசைப்படுறான். அந்த டைம் ஹீரோயின் அவன்கிட்ட நான் எதுவும் உங்ககிட்ட போய் சொல்லியிருந்தா என்ன மன்னிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவனும் எதுக்கு அந்த மாதிரி கேட்குற, நீ எதுவும் என்கிட்ட போய் சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்டா, இல்லை நான் எதுவும் பொய் சொன்னதில்லை, பட் பொய் சொல்லியிருந்தா அப்படின்னு கேட்டா, அது நீ சொன்ன பொய்யை பொறுத்தது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அவளுக்கு இன்னும் ஒரிஜினல் ஐடென்டிட்டி சொல்றதுக்கு தைரியம் வரல. வெட்டிங்காக எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டாங்க. டாக்டர் ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்கான். நான் கூட மைக்கிளுக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு நினைச்சேன், பட் அவன் ரைட்டான பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோயினும் எனக்கும் இது ஆச்சரியமா தான் இருக்கு, நான் ஹீரோ கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணியிருக்கேன், எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வெட்டிங் நடக்க போகுது அப்படின்னு அவ சொல்றா. நீ அவன்கிட்ட உன்னோட ஐடென்டிட்டி பத்தி சொல்லிட்டியா அப்படின்னு அவன் கேட்கும்போது ஹீரோயினும் இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. எப்படியாவது ஒரு நாள் தெரியதான் போகுது, அது நீ சீக்கிரம் சொல்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றான். இந்த வெட்டிங் நியூஸை பார்த்து இன்னொரு பொண்ணு கோவப்பட்டுட்டு இருக்கா. அது யாருன்னா அதான் ஒரிஜினல் செரீனா. உன்னை அங்க சாகிறதுக்கு அனுப்புனா என்னை விட பெட்டரான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க, நீ தான் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புன, இப்போ நீ மட்டும் ஹீரோ மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா வாழலாம்னு நினைக்கியா, அது என்னோட பிளேஸ், நானே அங்க வர்றேன் அப்படின்னு அவங்க கிளம்புறா. ஹீரோயினோட வெட்டிங் அவ ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்துட்டு நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னதும், அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அப்படின்னு கேக்குறா. நீ எப்பவுமே அழகுதான், நம்ம ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நேரத்துல வெட்டிங் நடக்க போகுது, எல்லாரும் நம்ம ஹாப்பினஸை விட்னஸ் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் இப்போ உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அப்ப அசிஸ்டன்ட் வந்துடுறான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் கூப்பிட்டுட்டு இருக்கான். நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்டா, இது நம்ம மேரேஜுக்கு அப்புறம் கூட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்புறா. இப்போ ஸ்டேஜ்ல வெட்டிங் நடக்க போகுது, உங்களுக்கு இவளை உங்க மனைவியை ஏத்துக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஆமான்னு சொல்றான். அடுத்து செரினாசி உங்களுக்கு மைக்ல மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது அவ ரொம்ப நேரமா ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கா. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, எஸ்ன்னு சொல்லு அப்படின்னு இங்க இருந்து ஆன்டி கத்திட்டு இருக்காங்க. அவளுக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது அப்படின்னு இப்ப அங்க ரியல் செரீனா வரா. நான் தான் அந்த செரீனா, அவ ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நிக்கிறான். உன் மூஞ்சி அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, என்னை கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயத்துல நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனா நீங்க என்னோட பிளேஸ்ல ஹாப்பியா இருக்கேன்ன மிஸ்டர் ஜோ, நான் தான் நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்ட செரீனா, இவ என் தங்கச்சி அப்படின்னு அவ சொல்றா. நீ வெயிட் பண்ணு, நீ இதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க, என்னோட ஸ்டெப் மதர் தான் என்னோட அம்மாவோட அஸ்தியை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க, அதுக்காக தான் நான் உன்னை செரீனாவோட பிளேஸ்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ உங்க அம்மாவோட அஸ்தி எடுக்கிறதுக்காக தான் உங்க அப்பாவோட பிசினஸை கொலாப்ஸ் பண்ணியா அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா, அவங்க என்ன அதை வச்சுதான் ஃபோர்ஸ் பண்ணாங்க, எனக்கு வேற வழி இல்லாம தான் இதை பண்ணேன், உங்ககிட்ட இதுதான் நிறைய டைம் சொல்றதுக்காக ட்ரை பண்ணேன் அப்படின்லாம் ஹீரோயின் சொல்றா. நீ சொல்லணும்னு நினைச்சா எப்பவோ சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். அது எப்படி அவ சொல்லுவா, உண்மை தெரிஞ்சாதான் செரீனா இல்லைன்னா நீ அவளை வீட்டை விட்டு விரட்டிருப்பல,
அதனால தான் சொல்லாம இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி இவ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் இந்த மாதிரி ஃபுல்லா பொய்யா இருக்கிற பொண்ணை என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு மேரேஜ் கேன்சல் பண்றான். சரி ஓகே, இந்த மாதிரி குற்றம் சரி நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்பி போறா. அவளை விரட்டி விட்டாச்சு, இனி நமக்கு தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அவளும் வெட்டிங் காஸ்டியூம்ல தான் வந்திருப்பா. ஸோ ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா, நீ யாரு அப்படின்னா, நான் தான் செரீனா, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட செரீனா நான் தான் அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அசிஸ்டன்ட் உடனே போலீஸ் கால் பண்ணு, என் தங்கச்சி மேல காரை ஏத்துனது இவ தான், இவளை அரெஸ்ட் பண்ண சொல்லு அப்படின்னு அவளை போலீஸ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அவளும் கல்யாணம் பண்ணிப்ப, என்னன்னா பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு அவளும் புரியாம நிக்கிறா. வெளியே வந்த ஹீரோயின் சடனா மயக்கம் போட்டு விழுறா. பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து என்னாச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த சீன் எல்லாத்தையும் ஜியாவும் பாத்துட்டு இருக்கா. ஹீரோ அவளை மட்டும் மன்னிச்சு விட்டுட்டான். பட் நான் பண்ண தப்புக்காக நான் எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமான இவளை சும்மா விட மாட்டேன், இவளை நான் கொல்லணும், அதுவும் கொடூரமா கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஜியா நினைக்கிறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் சொல்றான், ஹீரோயின் ரிவர்ல வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அதை கிட்ட அவன் ஷாக் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. செக் பண்ண டாக்டர் வந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் செத்துட்டா அப்படிங்கிற நியூஸ் தானே ஹீரோ கிடைச்சிருக்கும். அதனால அவன் டே அண்ட் நைட்டா குடிச்சு அவன் உடம்ப கெடுத்துட்டு இருக்கான். இந்த சைட் ஹீரோயின் சிட்டிக்கு அவுட்டர்ல வில்லேஜ் மாதிரியான பிளேஸ்ல தனியா ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. அவளும் அவளோட பேபியும் வயிற்றுல வந்துட்டு இருக்கு. இந்த டைம் ஹீரோ கால் வருது. ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட், பாஸ் உங்க ஒய்ஃப் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, அவங்க லொக்கேஷனையும் ட்ராக் பண்ணிட்டோம், உங்களுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு வந்து ஹீரோ வேகமா அங்க போறான். அங்க போய் ஹீரோயினை பார்த்ததும், நீ சேஃபா இருக்கல, நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு செம கோவம் இருக்கும். நீ தானே நீ கல்யாணத்துல என்னை விட்டு போன அப்படின்ட்டு அவ கோவத்துல இருப்பா. அந்த டைம் நான் உன் மேல கோவப்பட்டது உண்மைதான், நீ போய் சொல்லிட்டேன்னு நான் கோவப்பட்டேன். ஆனா உன்னை வெளியே அனுப்புனதுக்கான காரணம் வேற. அன்னைக்கு வெட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் என்னை கூப்பிட்டு பேசினா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு அவன் சொன்னது என்னன்னா, ஹீரோட இனிமே ஜெயில இருந்திருப்பான், அவன் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்காங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பர்சன் ஹீரோட ஃபேமிலியை சுத்தி சுத்தி வர்றதையும் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இன்ஃபார்ம் பண்ண வந்திருப்பான். ஸோ எனக்கு ஒரு பயம் இருந்தது, அந்த பிளேஸ்ல உனக்கு தான் ஆயிருமோன்னு. அதனாலதான் ஒன்னு சேஃபா வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக தான் ஒன்னு நான் போக சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த குழந்தை உனக்கு வேண்டாம் நீ சொன்னதானே அப்படின்னு ஹீரோயின் அதை பத்தியும் கேட்கிறா. அதுக்கான ரீசனும் என்கிட்ட இருக்கு. ஜியா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு உன்னை ஹார்ம் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அந்த டைம் தான் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நீ கன்சீவா இருக்க, அவனோட குழந்தைய பெத்துக்க போறான், நீ என்ன அவளையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து பேசினாங்க. அந்த டைம் ஜியாக்கு நான் அவனை கேர் பண்ணலங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசினேன். எனக்கு இந்த மாதிரி குழந்தை தேவையில்ல, அவளே ஃபேக்கான பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட இருந்து வர்ற குழந்தை எனக்கு தேவையில்லைன்னு நான் அவளுக்காக தான் சொன்னேன். அந்த ஜியாக்கான பனிஷ்மெண்ட்டையும் இப்போ அவள் வாங்கிட்டு தான் இருக்கா. நான் உன்னை யாரும் ஹார்ம் பண்ணக்கூடாது, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்ட்டு ஹீரோன்ட்டு சொல்றான். அவளும் இப்போ கோவமா கையை தட்டி விட்டு போறா. ஹீரோ பாவமா நின்றுட்டு இருப்பான். என்ன வீட்டுக்குள்ள வரலையா அப்படின்னு கேட்க, இப்போ அவனும் ஹாப்பியா வீட்டுக்குள்ள போயிட்டான். நீ எதுவும் என்கிட்ட கேட்காம முடிவெடுப்ப அப்படின்னு ஹீரோயின் கிட்டா, இல்ல இல்ல இனி பொண்டாட்டி பேச்ச மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ பேபியோட மூமெண்ட்லாம் தெரியுதே அப்படின்னு ஹீரோ அதுல கை வச்சு பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் ஹாப்பியா பேட்சப் ஆகுறதோட இந்த டிராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.